ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் மக்களே. குரூப் ஸ்டேஜஸ் முடிந்து விட்டது. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து குரூப் ஏபிசி வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ரிமைனிங் கேம்ஸும் முடிஞ்சிருச்சு. குரூப் ஸ்டேஜஸ் லாஸ்ட் மேட்ச் டேயில் வந்து பயங்கரமான த்ரில்லிங்காக போய் முடிஞ்சிருக்கு. ஸோ ரிமைனிங் குரூப்ஸ் ஃப்ரம் குரூப் டி ஆன்வர்ட்ஸ் எல்லா குரூப்போட ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபீஃபாவே வந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து, சரிடா ஃபஸ்ட்டு தான் குரூப் ஸ்டேஜ் தான் ப்ரிடிக்ட் தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாக் அவுட்ஸில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் சான்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ நாக் அவுட்ஸோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன நடக்க போகுது, முன்னாடி செய்த தவறுகளை சரி செய்து இந்த வீடியோவில் திருப்பி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபீஃபா. ஸோ நம்ம அதுவும் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு வந்து 100% அட்டண்டன்ஸோட பிரணவ், ஸ்ரீராம் அண்ட் ராகவ் ஜாயினிங் யூ டுடே. போயிடலாமா? நேராக குரூப்குள்ளே போயிடலாமா? எஸ். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வித் நம்ம ஹோஸ்ட்ஸோட குரூப். யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, பரகுவே, டர்க்கி. யூஎஸ்ஏ இந்த குரூப் டாப் பண்ணுறாங்க வித் 6 points, 2 wins அண்ட் கடைசி கேம் மட்டும் தோக்குறாங்க. ஆஸ்திரேலியா ஃபினிஷ் ஆன் செகண்ட் வித் 4 points, ஒரு வின், ஒரு லாஸ், ஒரு ட்ரா. பரகுவேவும் வந்து 4 pointsல ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஆனால் -2 கோல் டிஃப்ரென்ஸ்னால தேர்ட் பிளேஸ் போயிடுறாங்க பரகுவே. லாஸ், வின் அண்ட் ட்ரா. அண்ட் டர்க்கி ஃபினிஷ் பாட்டம் ஆஃப் த குரூப் வித் 3 points with 2 losses and 1 victory. ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்ஏலேருந்து ஆரம்பிப்போம். I'll start off with USA. ஏன்னா ஃபஸ்ட்டு டூ கேம்ஸ் பார்த்தோம். தேர்ட் கேம் ஆஃப்கோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு 2 கேம்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி எக்ஸ்பான்சிவ், வெரி பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆடினாங்க பாச்சட்டினோஸ் யூஎஸ்ஏ. நிறைய ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ், நம்ம சர்ஜினியோ டெஸ்ட்டை பற்றி பேசினோம். கிறிஸ்டியன் புலிசிச் அந்த ஃபர்ஸ்ட் கேமில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணான், அந்த 45 minutes ஆடினது. டில்மன் சூப்பராக ஆடினா. பேலோகன் பேக்கிங் கோல்ஸ் அப் ஃப்ரண்ட் ஃபார் யூஎஸ்ஏ. டிஃபென்சிவ்லேயும் வந்து ஃப்ரீமன் சாலிடாக ஆடினா. அண்ட் மிட்ஃபீல்ட் ஆஃப் டைலர் ஆடம்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் மெக்கெனி ஹேஸ் பீன் சாலிட். இந்த டீம் வந்து அந்த 22 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நல்ல ஒரு மெச்சூரான, டாக்டிக்கலி அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு புரிஞ்சு ஆடுற டீம் மாதிரி எனக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் ஃபீல் ஆகுது. தே டெஃபினெட்லி ஹாவ் அ சான்ஸ் டு கோ டீப். பட் எவ்வளோ பெரிய டீம் கூட அவங்களால எப்படி கம்பீட் பண்ண முடியுங்கிறது இஸ் சம்திங் வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நான் அக்ரி பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு யூஎஸ்ஏ பின் மை சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இந்த வேர்ல்ட் கப்பில் இப்போ வரைக்கும். ஸ்ரீராம்க்கு ரொம்ப பிடிச்ச பொச்சட்டினோ வந்து வேற லெவலில் மேனேஜ் பண்ணிடலாம் யூஎஸ்ஏவை. அதெல்லாம் விடு. என்ன அந்த பீக்கி பிளைண்டர்ஸ் லுக் என்ன மக்களுக்கு சொல்லுது என்னன்னு? அது ஒரு கலவையான விஷயம். கண் எரியுது, கண் எரிஞ்சா ஒரு மாதிரி வீடியோ நல்லா இருக்காது அப்படின்னு கண்ணாடி போட்டேன். சரி கண்ணாடி மட்டும் போடுறோம், கேப்பு போடலாம் அப்படின்ட்டு கேப்பு போட்டேன். அவ்வளோதான். சும்மா ஒரு ஸ்டைல் பாதி, ஒரு குறியீடு வைக்கிற ஆளாச்சே அதை குறியீடுன்னு நினைச்சேன். இல்லை குறியீடெல்லாம் கிடையாது. இது வந்து ஹெல்த் கன்சர்ன்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் பொச்சட்டினோ வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. பொச்சட்டினோ வந்து எவ்வளோ நல்ல மேனேஜர், ஸ்பர்ஸ்ல எவ்வளோ நல்லா பண்ணான் அப்படின்ட்டு. ஒன் பேட் இயர் அட் பிஎஸ்சி அண்ட் 1 bad ஸ்பெல் அட் செல்சி ரெண்டுமே வந்து அவனோட இதை மாற்றிருச்சு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் கெட்டிங் இஸ் ரெகக்னிஷன் இந்த வேர்ல்ட் கப்பில். நீ ஆல்ரெடி பிளேயர்ஸ் டச் அப்பான் பண்ணிட்ட. இவன் கிறிஸ்டியன் இஸ் பீன் வண்டர்ஃபுல் அட் த பேக். அவன் ஒரு பிளேயர் நீ மிஸ் பண்ணேன்னு நினைச்சேன். மற்றபடி வந்து தே ஆர் பிளேயிங் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் இந்த வேர்ல்ட் கப்பில். எந்த அளவுக்கு பெரிய டீம்ஸ் கூட ஆடுவாங்கங்கிறது எனக்குமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. பட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு சீ தியர் ப்ரோக்ரஸ். அதுதான் எனக்கு யூஎஸ்ஏ பற்றி. எனக்கு வந்து யூஎஸ்ஏ பற்றி நான் வந்து எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் இவனுங்க வந்து எனக்கு எப்படி தெரியுறாங்க அப்படின்னா, இந்த சாம்பியன்ஷிப்பில் இருக்கும் போது காம்பனிக்கு கீழே விளையாண்ட பேர்ன்லி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த இடத்துல விளையாடும் போது பயங்கர இவனுங்க மாசா விளையாடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா, பராகுவே, டர்க்கியோட தோத்தானுங்க. அதுவும் இல்லாமல் டர்க்கி ஆல்ரெடி வெளியே போயிட்டானுங்க. அப்படி இருக்கிற டர்க்கி ரொம்ப மென்டலி டவுனாக இருக்கும் போது அவனுங்க கிட்ட தோத்துருக்கானுங்க இவனுங்க 3-2.
ஓகேவா? அதை தவிர ஆனா அந்த கேம் வந்து அவங்க ஃபுல்லா லைனப் ரொட்டேட் பண்ணி எல்லா பெஞ்ச் பிளேயர்ஸும் தான் ஆடினாங்க அந்த கேம்ல. வெஸ்டர்ன் மெக்கனி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கேம்ல ஸ்டார்டிங் டீம்ல இருந்து அவன் ஆடினான். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அதுவும் 3-2ன்னு போய் 2 கோல் அடிச்சாங்கல்ல பெஞ்ச் பிளேயர்ஸ் ஆடினது. மாட்டேன். என்னோட பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா, அவனுங்க வந்து ஒரு ஓவர் குளோரிஃபைடு டீம், ஒரு பெரிய டீம் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னா அவங்களுக்கு அடி இருக்கு. ஆனா அதை சொன்னாலும் அவங்களோட பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் நல்லா இருக்கு. அட்ராக்டிவான ஃபுட்பால் விளாடுறானுங்க, ரிஸ்க் எடுத்து ஆடுறானுங்க, ஃப்ளூயிடா இருக்கானுங்க, அதெல்லாம் நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து. ஆனா ஒரு உண்மையான டெஸ்ட் அவங்களுக்கு ஒன்றும் வரல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும், அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு டயர் 2 ஒரு டயர் அந்த டயர் 2 டீமே அவனுக்கு ஒன்றும் ஆடல. ஏன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் ஆஸ்திரேலியா போன தடவை என்னதான் அவனுங்க குவார்டர்ஸ் வரைக்கும் வந்திருந்தாலுமே கூட ஐ டோன்ட் திங்க் குவார்டர்ஸா ரவுண்ட் ஆஃப் 16 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா போன முறை ரவுண்ட் ஆஃப் 16 ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வந்திருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு அந்த லீக்ல அந்த மாதிரி டீம் கிடையாது ஆஸ்திரேலியா, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். அப்படி இருக்கும்போது வேற எந்த டீமே அவனுங்க ஆடல. ஆடினவர்கள் நல்லா ஆனானுங்க. அதுக்காக வந்து வராத டீமை போய் விளையாடு அப்படின்னா அவங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது. யூஎஸ்ஏ அவங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதான் அவங்க விளையாட முடியும். ஸோ அது வரைக்கும் நல்லா விளையாடிருக்காங்க. பட் ஐ ஸ்டில் ஹேவ் மை டவுட்ஸ். ஏன்னா வந்து பொச்சட்டினோ என்னதான் வந்து அவன் வந்து டாட்னம் அந்த டீம் நல்லா இருந்தா கூட அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் வந்த எனக்கு மட்டும்தான் கிரெயினியா கேக்குதா? அவன் பேசுறது கேக்குது, பட் கொஞ்சம் அந்த பின்னாடி அந்த சவுண்ட் வருது, அவ்வளவுதான். ஓகே கண்டினியூ. இல்ல புரியும், அவன் பேசுறது புரியும், அது பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். ஹரிஷா யா ஷுவர் எஸ். சத்தியமா நான் அப்புறம் பேசி கேட்காம போயிட போயிடா, மனசு உடஞ்சிட வேண்டாம் நான். இல்ல கேக்குது. சரி ஓகே. அதான் அவன் என்னதான் வந்து அந்த டாட்னம் அப்போ வந்து நல்லா பண்ணியிருந்தான் அப்படின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் வந்த எல்லா ஸ்டென்ட்டுமே ஹி ஃபெயில்டு மிசரபிளி. அந்த பிஎஸ்டி டீமை வச்சு லீக் அடிக்காம போன ஒரே மேனேஜர் அவன் தான். அது அவன் அந்த பில்ட் பண்ண டீம் தான் அது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் ஜெயிக்கல, அது நீ சொல்ல எனக்கு தெரியும். பட் அதை சொல்ல வரல, நீ முடி. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த செல்சி வந்து என்னதான் வந்து சில பேர் சொல்லுவானுங்க அந்த கடைசி ஒரு 5-6 மேட்ச் ஒரு தொடர்ந்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா வந்து அந்த செல்சி டீம் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச டீம் டூஷலோட. அதுக்கப்புறம் இவன் வந்தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த கிரகம் போட்டு அவனுக்குலாம் போனதுக்கப்புறம் இவன் வந்தான் அந்த இடத்துலயும் இவன் வந்து சொதப்பிட்டான் அந்த டீமை வச்சோம். ஸோ எனக்கு வந்து ஐ ஸ்டில் ஹேவ் மை டவுட்ஸ். ஒரு பெரிய டீம் கிட்ட மாட்டினா எப்படி விளையாடுவானுங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஐ வில் ஸ்டில் ஹோல்ட் மை ஹார்ஸ் ஆன் யூஎஸ்ஏ. பட் டில் நோ தே பிளேட் அ ஃபென்டாஸ்டிக். அவங்களோட ஃப்ளூயிடிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட அட்டாக்கிங் ஒரு கிளியர் ஐடியாலஜி இருக்குது, ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. அதில் அவங்க குரூப்பில் அவங்களுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி டர்க்கி கிட்ட தோத்தானுங்கன்னு எனக்கு ஒரு இது இருந்தது. பட் நீ சொன்ன மாதிரி ரொட்டேட்டும் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதுவும் இருக்குது. யூஎஸ்ஏ பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் எனக்கு வந்து. ஸ்ரீராம், ஜென்ரலா நீ சொல்ற நிறைய விஷயத்தோட நான் டிஸ்அக்ரி பண்ணுவேன். இந்த விஷயத்தோட நான் ஒரு 100% டிஸ்அக்ரி பண்றேன்னு வச்சுக்கேன். நான் ஒரு 2-3 பாயிண்ட் இல்ல யூசுவலா 60-70% டிஸ்அக்ரி பண்ணுவேன். இந்த விஷயத்தோட நான் 100% டிஸ்அக்ரி பண்றேன். போச்சட்டினோ வாஸ் நாட் த மேனேஜர் ஃபார் த பிஎஸ்ஜி டீம். அதுல இருக்க பிளேயர்ஸ் வந்து அவனோட போச்சட்டினோ வாஸ் நாட் த மேனேஜர்னு நான் சொல்லுவேன். யா ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிருக்கேன். அந்த பிஎஸ்ஜி டீமுக்கு அவனோட ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் செட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் பிளேயர்ஸ் டு பிரஸ் அ லாட். நீ வந்து நெய்மார், எம்பாப்பே, மெஸ்ஸியை கொடுத்து முன்னாடி பிரஸ் பண்ணுனா பிரஸ் பண்ண போறதில்ல. தட் வாஸ் அ ஸ்டைலிஸ்டிக் மிஸ்மேட்ச். அது மொத்தமா செல்சியில நீ சொன்ன பாயிண்ட்டையும் நான் டிஸ்அக்ரி பண்றேன். விச் யூ ஆர் சேயிங் ஹி இன்ஹெரிட்டட் டுச்சலோட டீம். அவன் டுச்சலோட டீமை இன்ஹெரிட் பண்ணல. பிட்வீன் டுச்சல்ஸ் டீம் அண்ட் இவனுக்கு வந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீஸ் ஜேம்ஸ் பிளஸ் ஒரு 2 or 3 பிளேயர்ஸ் தவிர யாருமே காமன் கிடையாது. அவனுங்க எல்லாரையும் வித்துட்டானுங்க. மவுண்ட், ஹவர்ட்ஸ், அந்த மொத்த பெஞ்சும் வித்துட்டு பாய்லி வந்து எல்லாரையும் புதுசா வாங்கி ஒரு புது டீமை தான் கொடுத்தானுங்க. ஹிஸ் ஸ்டிண்ட் அட் செல்சி வாஸ் நாட் பேட். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் கொடுத்தானுங்க. அதை வச்சு அவன் டீசெண்டா தான் பண்ணான். They did not want to continue with him after one season. He also didn't want to continue. அதனால பிரிஞ்சாங்க. யூஎஸ் பொறுத்தளவுல நானும் பார்த்தேன், ராகவும் பார்த்தான். ஆஸ்திரேலியா வர்சஸ் டர்க்கி கேம். ஆஸ்திரேலியா வந்து எவ்வளோ அன்பிரேக்கபிளா ஒரு பிளாக் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பிளாக் தான் யூஎஸ்ஏ கூடயும் போட்டானுங்க. அதை வந்து ஒரு விஷயமே இல்லாத மாதிரி உடைச்சானுங்க யூஎஸ்ஏ. பிகாஸ் தே ஆர் சோ ஃப்ளூயிட். அந்த தேர்ட் மேன் ரன்ஸ் அத்தனை பண்றானுங்க. அண்ட் தேர் காம்பினேஷன் பிளே இஸ் சோ குட். அதனால அவங்க வந்து அந்த பிளாக்கை வந்து இதெல்லாம் ஒரு அந்த தூள் படத்துல ஒட்டி வச்சதை தூக்கி போட்டு போவாங்கல்ல அந்த பாட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பிளாக் ஆடாங்கிற மாதிரி தூக்கி போட்டு போனாங்க. மேபி ஒரு ரொம்ப எக்ஸ்பான்சிவ் பிரான்ஸ் மாதிரி ஒரு டீம் கிட்ட மாட்டினா தே மைட் கெட் குக்ட். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் தே வில் ஆல்வேஸ் ஸ்கோர் கோல்ஸ். எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. நீ வந்து அந்த பர்ன்லி கம்பேரிசன் கொண்டு வந்தது வந்து எனக்கு ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. பிகாஸ் அந்த குரூப்ல ஐ தாட் ஆஸ்திரேலியா பிளேட் அ வெரி ஹை லெவல் ஆஃப் ஃபுட்பால் திஸ் டைம். இன்னொரு டீம் யாரு? பாஸ்னியாவா? பாராகுவே and Turkey. Paraguay came into this World Cup with one of the best defensive records during qualification,
அண்ட் டர்க்கி கேம்ல வந்து ராகவ் சொன்ன மாதிரி எக்ஸப்ட் வெஸ்டர்ன் மெக்கனி மொத்த ஸ்குவாடையும் ரொட்டேட் பண்ணாங்க. அப்போ அந்த கேம்ல 2 கோல் அடிச்சாங்க. ஹேவிங் அ செகண்ட் சாய்ஸ் டீம் இந்த பிக்சரே அவங்க வந்து 2-3 தான் தோத்தானுங்க. ஸோ And to add on, before the World Cup they played Senegal and Germany. Senegal கூட 3-2 ஜெயிச்சாங்க அண்ட் ஜெர்மனி கூட 2-1 தோத்தாங்க. அண்ட் அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் தான் ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டீம் பிளேட். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து இதுதான் ஆடினாங்க. அண்ட் ஜெர்மனி கூட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தேவர் ஏபிள் டு மேனேஜ் and they were able to compete with even Nagelsmann's team oda intensity. And Germany அந்த டீம் அந்த மேட்ச்ல ஸ்டார்டர்ஸ் விளாண்டாங்க. ஸோ டு சே தட் புரியுது உங்கள் பாயிண்ட் புரியுது தட் பெரிய டீம் கிட்ட வந்தால் தே ஹேவன்ட் பீன் தட் டெஸ்டட் அப்படிங்கிறது. பட் ஐ ஸ்டில் ஃபீல் இப்போ நம்ம ஐ எம் நாட் சேயிங் தே ஆர் பிளேயிங் லைக் ஃப்ளிக்ஸ் பார்சலோனா. பட் இப்போ ஃப்ளிக்ஸ் பார்சலோனாட்ட நம்ம என்ன எப்போவுமே சொல்லுவோன்னா அவன் 3 கோல் போட்டாலும் நம்ம 4 கோல் போடுவோங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி ஐ ஃபீல் தட் பாச்சடினோஸ் டீம் ஹேஸ் தட் கான்ஃபிடென்ஸ் தட் ஈவன் இஃப் தே 2 கோல் வாங்கினாலும் 3 கோல் அடிப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அண்ட் தேர் பிளேயர்ஸ் ஆர் இன் ஃபார்ம். பேலோகன் ஃபார்மில் இருக்கான். புலிசிச் வில் பி ஃபுல்லி ஃபிட். இதுக்கு சர்ஜினியோ டெஸ்ட் சூப்பராக ஆடிட்டு இருக்கான். டில்மன் சூப்பராக ஆடிட்டு இருக்கான். ஸோ ஐ திங்க் தே ஹாவ் அ வெரி வெரி குட் சான்ஸ் டு கோ டீப். அதான் பிரணவ் சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸ் மாதிரி டீம் கிட்டலாம் மாட்டினா சோலி முடிஞ்சு தான், கரெக்டு தான். பட் ஐ ஸ்டில் திங்க் அந்த ஃப்ரான்ஸோட கொஞ்சம் கீழே இருக்கிற டீம்ஸ் கூட தே கேன் ஸ்டில் கம்பீட் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டீமுக்கு போவோம் இந்த குரூப்பில். ஆஸ்திரேலியா ஹூ ஃபினிஷ் செகண்ட் இன் த குரூப். வெரி வெரி ஹாப்பி டு சி த க்ரோத் ஆஸ்திரேலியா ஹேவ் ஹேட் ஃப்ரம் த லாஸ்ட் வேர்ல்ட் கப். நிறைய ரைசிங் ஸ்டார்ஸ் இருக்காங்க இந்த டீமில். நம்ம இரான் குண்டா ஃபேன் பாய்ஸாக வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த லாஸ்ட் ஆஸ்திரேலியா மேட்சஸில். அண்ட் நாட் ஓன்லி தட், டிஃபென்சிவ்லி தேர் சிஸ்டம் வைஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எனக்கு 6 ஃபுட் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, நான் போட்டு பஸ்ஸை நிறுத்தி ஐ வில் டிஃபெண்ட் மை லைஃப் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு they put a very very good performance. டர்க்கியை 2-0 டிஃபீட் பண்ணாங்க. யூஎஸ்ஏ கூட 2-0 தோத்தாங்க. பட் தே அகேன் ட்ரூ அகேன்ஸ்ட் Paraguay with 4 points ஓட they qualified as the second place team in the groupல. So thoughts on Australia boys? எனக்கு வந்து ஹாரி சூட்டார் என்ன பிளேயர்டா அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு பிளேயர் வந்து ஹாரி சூட்டார். ஐ திங்க் ஹீ 6'7" or 6'8" அவனோட ஹைட். ஐம் நாட் வெரி ஷுவர். பின்னாடி எரும மாடு மாதிரி நிக்கிறான். பின்னாடி பால் வந்து தாண்டவே மாட்டேங்குது. இன்கிரெடிபிள் டிஃபென்சிவ் பிளாக்கு. அண்ட் தே ஹேவ் த அட்டாக்கிங் எபிலிட்டி. இந்த யங்ஸ்டர்ஸ் வச்சு அந்த முகமது டூரே தான் அவன் பேரு, முகமது டூரே, மெட்கால்ஃபி, அப்புறம் வந்து நெஸ்டரியன் குண்டா, இவங்களெல்லாம் வச்சு நாங்க வந்து ஒரு டீப் பிளாக் டீம்பா. ஆனா நாங்க பிரேக் பண்ணா யாரை தாண்டி வேணாலும் நாங்க கோல் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமா தெரிஞ்சானுங்க. டர்க்கி அடிச்சதெல்லாம் ஒன் ஆஃப் த அப்செட்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் கப் சோ ஃபார். ஆஸ்திரேலியால வந்து ஐ திங்க் தே ஆர் ஸ்டில் அ வெரி யங் பஞ்ச். ஐ திங்க் தேர் பெஸ்ட் ஸ்டில் அஹெட் ஆஃப் தெம். நான் இந்த வேர்ல்ட் கப்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கல. பட் ஐ திங்க் தே வில் மெச்சூர் ஈவன் மோர். அதுவும் இன்னும் நிறைய யூரோப்பியன் எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சுன்னா, இப்போ இரான் குண்டா வாட்ஃபோர்டு காட்டுறான், முகமது டூரே வந்து ஐ திங்க் இஸ் பிளேயிங் ஃபார் சம் அதர் சாம்பியன்ஷிப் கிளப். அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் யூரோப்பியன் எக்ஸ்போஷர், இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளப்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஐ ஃபீல் நம்ம யூஎஸ்ஏ பத்தி ஆக்சுவலா யூஎஸ்ஏ பத்தி ஐ தாட் இன் 2022 that they are a team for 2026. அதே மாதிரி ஐ ஃபீல் ஆஸ்திரேலியா is a team for 2030. அதுதான் என்னோட ஒபினியன் அபௌட் ஆஸ்திரேலியா. Yeah, I think even before the World Cup started, நிறைய அந்த அவங்க கோல் கீப்பரும் ஐ திங்க் வாஸ் வெரி யங். he had like 2-3 appearances before the World Cup. அண்ட் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால மேட்ரை இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த கீப்பரை ட்ரஸ்ட் பண்ணி they started him. பூத்தா அவன் பேரு, சம்திங் லைக் தட் அவனோட பேரு. யா அவனும் சூப்பரா பண்ணான். he performed really well. பீச் ஸோ அவனும் நல்லா பண்ணான். ஹாரி சூட்டார் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் இங்கிலாந்து ஹாரி மெக்வயர். இங்கிலாந்துக்கு ஹாரி மெக்வயர் ஆடும்போது எப்படி ஆடுவானோ அந்த மாதிரி வந்து ஆடினா. அண்ட் வெரி வெரி ஐ திங்க் அவங்க டீம் இன்னொரு பிளேயர் ஐ திங்க் அவன் பேர் பாஸ்ன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் பேக்கோ ரைட் பேக்கோ ஆடினான், லெஃப்ட் விங் பேக்கோ ரைட் விங் பேக்கோ ஆடினான். அவனும் வந்து வெரி வெரி இம்ப்ரெசிவாக ஆடினான். அண்ட் ஐ திங்க் அவங்களோட டீமோட ஆவரேஜ் ஏஜே வந்து வாஸ் ஐ திங்க் 24 or 25. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் சைன். அண்ட் நம்ம ஏஷியன் ஃபெடரேஷன்லேருந்து வராங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு சி ஏஷியன் டீம்ஸ் டூ வெல். ஏஷியன் டீம்ஸ்னால் கான்டினென்ட் வைஸ் ஏஷியா இல்லை, பட் ஃபெடரேஷன் வைஸ் ஏஷியா இதில் வருவாங்க. ஸோ
ஸோ குட் டு see them do well. யா ஐ வாட்ச் ஃபார் யூடா. ஏன்னா வந்து நீங்கள் ரெண்டு சொன்னதுக்கே நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பெருசாக நான் பார்க்கல ஆஸ்திரேலியா வந்து. நான் ஒரு மேட்ச் தான் பார்த்தேன். அது வந்து அவனுக்கு வந்து இந்த இவங்களோட ஜெயிச்சதை பார்த்தேன். டர்க்கியோட ஜெயிச்சாங்க. ஒரு லோ பிளாக் போட்டு நீங்கள் கூட சொன்னீங்களே மேட்ச் அப்படின்னு. ஸோ அந்த மேட்ச் மட்டும் நான் அதுதான் பார்த்தேன் நான். ஸோ எனக்கு மற்றபடி பெருசாக அதில் கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஸ்திரேலியான்னு பேர் வச்சாலே அவங்க எதாவது பண்ணுவானுங்க. ஸோ அதனால வந்து அந்த பேருக்காகவே அவங்க எதாவது பண்ணுவானுங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க யாரை ஆடுறானுங்கன்னு நான் மறந்துட்டேன் ரவுண்ட் ஆஃப் 32 இல்லை. பட் நம்ம அது வரும்போது நம்ம பேசுவோம் அதை பற்றி. அப்படியே அடுத்த டீம் போகலாம். இல்ல ஒரே பாயிண்ட். நீ ஆவரேஜ் ஏஜ் பத்தி சொன்னதுனால எனக்கு சொல்லணும்னு தோணுது. their average age is 25.3 இந்த வேர்ல்ட் கப்ல. இதுல there is another thing. ஓகே, அவங்க ஸ்டார்ட் பண்ண லைனப்ல except for one guy called Lecky, I think he is a right winger. அவன் வந்து 35 years. அது தவிர everyone is 27 or below. So that is their team. இவங்க எல்லாருமே வந்து they will come into their best I think by the next World Cup. சம ப்ராமிஸ் இருக்கிற ஒரு டீம் ஆஸ்திரேலியா. யா, அப்படியே பாராகுவே போயிடலாமா? பாராகுவே கம்மிங் இன் த டோர்னமெண்ட், அதான் பிரணவ் சொன்ன மாதிரி டிஃபென்சிவ் ரெக்கார்ட் ஹேஸ் பீன் வெரி வெரி இம்ப்ரெசிவ் ஃபார் பாராகுவே. அண்ட் அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஃப்ரம் பாராகுவே டு பி டிஃபென்சிவ்லி சாலிட். அண்ட் நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இன் பாராகுவே, என்சிசோ பீயிங் ஒன் ஆஃப் தெம். அண்ட் அந்த டிஃபெண்டர் சென்டர் பேக் ஒருத்தன் இருப்பானே, அவன் பேர் ஆல்டரேட்டே, அவன். அப்புறம் அண்ட் ஐ திங்க் இவன் இன்னொரு பிளேயர் ஒன்று, ஐ ஃபர்காட் இஸ் நேம். 2-3 ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் இருந்தாங்க அவங்க ஸ்குவாட்ல. மிகல் ஆல்மிரான் இருக்கான், எஸ். அண்ட் am I missing Diego Gomez from Brighton? Yes, right. நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க டீம்ல. யா, ஸோ அதான் we didn't expect, obviously அவங்க குரூப் டாப் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒன் ஆஃப் த லோவர் ரேங்க்ட் டீம்ஸ் இன் த வேர்ல்ட் கப், 41 ரேங்க்டு. பட் த பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூஎஸ் கேம்க்கு அப்புறம் எவ்ரி ஒன் ரோட் தம் ஆஃப் சேயிங் தட் ஓ மேபி இவங்க குரூப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிங்கர் போட்ட டீம் ஒன்று இருக்குது, அதை பற்றி நெக்ஸ்ட்டு வருவோம். பட் சம்ஹவ் தே ரெஸ்கியூட் இட். டர்க்கி கூட ஒரு 1-0 வின் அண்ட் ஆஸ்திரேலியா கூட 0-0 ட்ரா டு புக் தேர் பிளேஸ் இன் த ரவுண்ட் ஆஃப் 32. பராகுவே பற்றி தாட்ஸ்? நீ சொன்னது ஆக்சுவலாக நான் நிறைய அக்ரி பண்ணுறேன். விச் இஸ் தட் அவங்க வந்து அவங்களோட ரெப்புடேஷன் வாஸ் தேர் வெரி டிஃபென்சிவ்லி சாலிட் டீம். ஐ டோன்ட் திங்க் அந்த அளவுக்கு நான் டிஃபென்சிவ்லி சாலிடாக அவங்கள பார்த்தேன்னு எனக்கு தோணல. யூஎஸ்ஏ பிரிச்செடுத்தானுங்க, தட் வாஸ் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் ஈவன் அதர்வைஸ் தே ஹேட் அ வெரி குட், வெரி குட்னு சொல்ல மாட்டேன், தே ஹஃப்ட் அண்ட் பஃப்ட் தான் உண்மையை சொல்லணும்னா. டர்க்கி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடிருந்தாங்கன்னா அந்த குரூப்பில் பாரகுவே தான் வெளியே போயிருப்பாங்க. ஓவராலாக வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் தம். அவ்வளோதான் எனக்கு பாரகுவேயோட தாட்ஸ். மேசிவ் அச்சீவ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இந்த குரூப் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போது யாருமே வந்து நம்மளை வந்து இவங்களை வந்து தேர்டாக கூட போட்டிருக்க மாட்டோம். நம்ம வந்து போடல, ஏன்னா நம்ம போட்டது வந்து டர்க்கி அண்ட் யூஎஸ்ஏ தான் நம்ம எல்லாருமே போட்டோம் ஃபர்ஸ்ட் 2. தேர்டு வந்து நம்ம வந்து இவங்களை போட்டோம், ஆஸ்திரேலியாவை போட்டோம். இல்லைனா இந்த 3த்துல தான் நம்ம 3 போட்டிருந்தோம். யாருமே வந்து இவங்களை வந்து நம்ம தேர்டாக முடிப்பாங்க அப்படிங்கிறதுல நாக் அவுட்ஸுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வேர்ல்ட் கப். இதனால தான் வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து ஸோ ஸ்பெஷல். இந்த காப்போடேவாக இருக்கட்டும், இந்த காங்கோவாக இருக்கட்டும், இப்போ இவங்களா இருக்கட்டும், பாராகுவேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்கள பற்றி நம்ம பேசுவோம் ஆப்வியஸாக. பட் இந்த மாதிரி டீம்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வேர்ல்ட் கப்பே வந்து நினச்சி பாரு. யாராவது வந்து உன்ட்ட வந்து டர்க்கி வந்து செலக்ட் ஆக மாட்டானுங்க, பாராகுவே தான் ஆக போகிறானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து சிரிச்சிருப்போம், டே என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம் நம்ம வந்து. பட் யா, அந்த அவங்க கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ, உனக்கு சிதூர் வீடியோவில் சொல்லியிருப்பாரு அவர் வந்து, இந்த மாதிரி ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கிற டீமு உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணும் போது பார்க்கவே வந்து நல்லா இருக்கும். அது வந்து அப்படியே நமக்கு வந்து அப்பா இவங்க பாடுறா இந்த மாதிரி இருக்கணும்டா, அப்பா அவங்ககிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த ரிசோர்ஸ் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு அவர் வந்து. திஸ் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள். இது ஒன் ஆஃப் த டீம் இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம வந்து லைவ் எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய டீம் இருக்குது ஆப்வியஸ்லி. பட் என்ன ஒரு ஸ்டோரி இல்லை இந்த மாதிரி டீமுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்பில். அது என்னதான் நீ ஆஸ்திரேலியா கொண்டாலும் நம்ம வந்து பேசணும். ஆஸ்திரேலியா வந்து போன நாக் அவுட்ஸ் போனவங்க, டர்க்கி, யூஎஸ்ஏ ஹாஸ்ட் நேஷனு, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் போது லிட்டரலி அவங்களுக்கு டெத்து சான்ஸே இல்லைன்னு ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து. அப்படி இருக்கும் போது அந்த பிளேயர்ஸாக இருக்கட்டும், அந்த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த கண்ட்ரிக்காக பண்ணது வந்து மேசிவ் ரெஸ்பெக்ட். ரவுண்ட் ஆஃப் 32 ஜெர்மனியோட ஆடுறாங்க, அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற நான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, தே டிசர்வ் மச் ரெஸ்பெக்ட். எனக்கு ஒரே ஒரு இதுதான், நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் தெம். நீ
Shriram சொன்னது கரெக்ட் தான், இட் இஸ் a massive achievement, but I think their qualification is more down to Turkey underperforming than them performing. இப்போ நீ காங்கோல எக்ஸாம்பிள் கொடுத்த, காங்கோ குவாலிஃபை ஆனதுல பிகாஸ் ஆஃப் their own performance. பாரகுவே பொறுத்தளவில் ஐ திங்க் their qualification is because some other team didn't perform to their expectations. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கிரெடிட் கொடுக்க முடியல பாரகுவேக்கு, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க், எனக்கு இப்போ வரைக்கும் பாரகுவேயோட ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டேன்னா எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ ஹவ் நாட் சீன் சம்திங் உருப்படியா ஃப்ரம் them at this World Cup. I don't expect to also, so a little bit கொஞ்சம் maybe I'm not giving them as much respect as Shriram wants to give me. ஓகே, அப்படியே வந்து கடைசி டீமுக்கு போகும் இந்த குரூப்பில், தட் இஸ் டர்க்கி. டார்க் ஹார்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு 3 மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க 3 டீமும். 2 losses 1 win, அந்த 1 வின்னும் didn't matter in the end. 3 goals ஸ்கோர் பண்ணாங்க, 5 கோல் கன்சீட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஒன் ஆஃப் the biggest upsets in this World Cup is Turkey going out in the group stages. எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நம்ம 2021 யூரோஸ்ன்னு நினைக்கிறேன், அதுலேயும் வந்து டர்க்கி டார்க் ஹார்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஐ திங்க் குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியே போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது. பட் டு பி அ லிட்டில் என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் டர்க்கி சைட், தே கிரியேட்டட் சான்சஸ். அவங்க வந்து அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணி தேர் weren't clinical in front of goal, and this team is like the perfect example of how cruel a World Cup can be. நீ லீக்ல வந்து இந்த மாதிரி 1 மேட்ச் 2 மேட்ச் ட்ரா பண்ணிட்டு லூஸ் பண்ணிட்டு நடக்கும், ஆனால் உனக்கு 38 கேம் இருக்கு லீக்ல ஆடுறதுக்கு. பட் இப்போ நீ வேர்ல்ட் கப்னு வந்துட்டா நீ இந்த 3 கேம் தான் இதில் ஆடல. என்ன வேணா இருக்கட்டும், சர்க்கம்ஸ்டான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை இன்ஜுரியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த 3 கேம் தான். இந்த 3 கேமில் நீ ஆடலை அப்படின்னா இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி வெரி அண்டர்வெல்மிங் கேம்பெயின் ஃபார் டர்க்கி. அவங்க ஸ்ட்ரைக்கர் இஷ்யூவா இல்லை ஓவராலாக சிஸ்டம் வைஸே அவங்க ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிறது வெரி வெரி raises big questions. ஏன்னா they definitely had the talent, நிறைய talented players இருந்தாங்க டீமில். they had 2 of the biggest like potential youngsters in their squad. ஒன்று வந்து Kenan Yildiz and the other being Arda Güler. 2 பேரும் வச்சுட்டு they weren't able to, and they had a very solid midfield also. கோக்சு இருந்தான், அண்ட் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐ எம் மிஸ்ஸிங் அவுட் a lot of players, but very very disappointing World Cup from Turkey. டர்க்கி பற்றி பேசும்போது ஐ வாண்ட் டு பிரிங் சம் ஸ்டாட்ஸ் டு த டேபிள். ஏன்னா எனக்கு இதுக்கு வந்து கான்டெக்ட் இருந்தால் தான் வந்து ஐ திங்க் வி கேன் மேக் சம் சென்ஸ் அவுட் ஆஃப் இட். 3 கேம்ஸ் ஆடிருக்காங்களே டர்க்கி, தே ஆவரேஜ்ட் 23.7 shots per game. Okay. They created an average of 7 big chances per game. Okay. They hit the woodwork 4 times. And இது மற்ற எல்லா ஸ்டாட்ஸும் பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கு. ஷாட்ஸ் ஆன் டார்கெட், ஷாட்ஸ் ஆஃப் டார்கெட் எல்லாமே வந்து வெரி வெரி ஹை நம்பர்ஸ். எக்ஸெப்ட் ஃபார் த கோல் கன்வர்ஷன் பர்சன்டேஜ், எவ்ரி திங் எல்ஸ் இஸ் குட். என்ன பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் தி ஒன்லி திங் தே மிஸ்ட் வாஸ் தட் தே டிடன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் நம்பர் 9. அது ஒன்று தான் வந்து அவங்களுக்கு வந்து இட் வாஸ் அ திங் தட் ஹர்ட். இன்னொன்று தே வர் எக்ஸ்ட்ரீம்லி அன்லக்கி. தே ரேன் இன்டு அன் ஆஸ்திரேலியா ஹூ டிஃபெண்டட் லைக் தியர் லைஃப் டிபெண்டட் ஆன் இட். அப்புறம் அந்த பாராகுவே கேம் ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டர்க்கி டிடன்ட் வின் இட். ஏன்னா அது வந்து பை ரெட் கார்டு வாங்குனாங்க பாராகுவே. பாராகுவே ஸ்கோர்ட் அ பேங்கர் and then by every sense Turkey தான் அந்த கேமை டாமினேட் பண்ணாங்க. Turkey should have won it. So and then they beat USA. They obviously beat USA in a meaningless game. I don't think they have to change anything. அவங்க tactically I don't think there is an issue. Chances இவ்வளோ கிரியேட் பண்ணுறது I don't think chances இவ்வளோ கிரியேட் பண்ணும்போது I don't think there is too much postmortem to do into this. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வந்து பை த நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் அவங்க வந்து டெவலப் பண்ண முடிச்சு அப்படின்னா I cannot imagine Turkey having such a bad tournament ever again in the squad இருக்க வைக்கும். That is my take on this. So I think they were probably the most unluckiest team at this World Cup. Raghav, thoughts? Unlucky? நான் சொல்றேன். Unlucky, yes, I will agree. See, ஒரு டீம் வந்து சான்ஸே கிரியேட் பண்ணாமல் கோல் அடிக்கலைன்னா இட்ஸ் ஃபேர். அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறது ஒரு ஃபேரான பாயிண்ட். பட் அவங்க
அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறக்கே ஐ திங்க் ஆஃப்டர் கிரியேட்டிங் 60 சான்சஸோ என்னமோ வந்து தே ஸ்கோர் தேர் ஃபர்ஸ்ட் கோல் இந்த டோர்னமெண்ட். ஆமாம், யூஎஸ்ஏ கூட அடித்தாங்க. அண்ட் அந்த அதான் அந்த கேம் எல்லா கேமும் டாமினேட் பண்ணாங்க. 2 கேமுமே, அந்த ஆஸ்திரேலியா கேமுமே ஆஸ்திரேலியா கேமுமே அவங்க கவுண்டரில் ஆஸ்திரேலியா கோல் அடித்தாங்களே தவிர they didn't do much with the ball. ஆஸ்திரேலியா சொல்கிறேன். டர்க்கி வந்து சர்க்குலேட் பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க, பால் உள்ள பாக்ஸ்குள்ளே போய்கிட்டே இருக்கு, ஆனால் கோலுக்குள்ளே தான் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது அன்லக்கி. எஸ், அண்ட் அதுதான் நான் சொன்ன மாதிரி திஸ் ஷோஸ் ஹவு ப்ரூட்டல் த வேர்ல்ட் கப் இஸ். ஆல் இட் டேக்ஸ் இஸ் தட் ஒன் ஸ்லிப் அப். இங்கே 2 கேம்ஸில் அந்த 2 ஸ்லிப் அப்னால அவங்க வந்து தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ ஐ வுட் அக்ரி வித் த பாயிண்ட் தட் தேர் அன்லக்கி. பட் at the same time you can't be giving excuses at the biggest stage. நீ அதே சொல்லிட்ட அன்லக்கி தான், ஆனால் ப்ரூட்டலான கேம். ஸோ நீ அது வந்து ரீசன் சொல்ல முடியாது. ஏன் அன்லக்கியாக இருந்த, பட் நீ வந்து அந்த லக்கை ஓவர் டூ பண்ணுறது தான் உன்னோட ஸ்போர்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் த ஸ்போர்ட். ஸோ அடுத்த குரூப் போயிடலாம். எனக்கு போலாம். ஒரே ஒரு கடைசி க்ளோசிங் தாட் மட்டும். எனக்கு ஒரே ஒரு one reason why I feel bad for them. நீ சொல்றது கரெக்ட், we shouldn't be making excuses. There are so many other teams who are qualified இவங்க குரூப்ல இல்ல, ஜெனரலாவே சொல்றேன், who might have not have played as good football as Turkey did in the World Cupல. So நீ வந்து இவ்ளோ நல்ல ஃபுட்பால் விளையாடி if you are not able to go through, I feel bad for them. அவ்வளவுதான். Yeah, but again reality of the sport is end of the day it's the 3 points that matter. 3 points. எனக்கு மேபி இங்க தான் ஒரு கேள்வி வருது. if the இது head to head was not if the இது was not head to head la, if the tiebreaker was not head to head and if it was goal difference, Turkey would have had a chance going into that final game. இது எப்படி? பட் இவங்க டிரா பண்ணிட்டாங்கல்ல எப்படியும். இல்ல அப்போ வந்து பிரஷர் வேற மாதிரி இருக்கும்ல. you don't know what that pressure is. now you know Turkey is out and you're playing. when you know Turkey is not out and you play, it's a different kind of pressure la. So இந்த ஃபார்மேட் நான் இத்தனை வருஷத்துல I don't remember head to head being a tiebreaker in world cups. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து head to head ஒரு வேர்ல்ட் கப்ல tiebreaker-ஆ பார்க்கறேன். I'm wondering if goal difference gives you that a little bit more margin to come back. இங்க வந்து நீ வந்து it so happened that அவங்க டிரால ஃபர்ஸ்ட் 20 கேம் தோத்தது, it fell like that. ஏன்னா USA அவங்க கடைசியா விளையாண்டாங்க. So second and third team கிட்ட ஃபர்ஸ்ட் தோத்தாங்க. So maybe goal difference gives you a bigger margin to come back ஒன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் பட் on the flip இதுக்குள்ள தான் விளையாடுறாங்க. பட் ஆன் த ஃப்ளிப் சைடு இஃப் யூ திங்க் அட் பரகுவே பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா ஐ காட் எ ரிசல்ட் அகேன்ஸ்ட் டர்க்கி, தென் வை நாட் மீ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும்ல. ஸோ இட்ஸ் அகேன் கிரே ஏரியா ஆஃப் என்ன சர்டன் சிச்சுவேஷன்ஸில் இட் மேபி ஏன் ஹெட் டு ஹெட் இருக்குது அப்படிங்கிறது கொஷின் பண்ணலாம், லைக் இன் திஸ் கேஸ் வித் டர்க்கி. பட் அகேன் சர்டன் கேசஸில் வென் ஐ கெட் அ பிக் ரிசல்ட் அகேன்ஸ்ட் அ பிக் டீம், வை நாட் that be my advantage அப்படிங்கிறதும் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கலாம். வித் தட் குரூப் டி க்ளோஸ் பண்ணுவோம் அண்ட் லெட்ஸ் கோ டு குரூப் இ. ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட், ஈக்குவடார் அண்ட் குருசாவ். ஜெர்மனி குரூப் டாப் பண்ணுறாங்க வித் 6 points and +6 goal difference. ஐவரி கோஸ்ட் ஃபினிஷ் செகண்ட் with again 6 points with +2 goal difference. Ecuador sneak in at third place with 4 points and 0 goal difference. And Curacao get knocked out with 1 point in their campaign. ஜெர்மனிலேருந்தே ஆரம்பிப்போம். expected performance from Germany. I would say they were expected to top in the group and they very very easily did. And the opening game demolition of Curacao 7-1, அது வந்து அவங்களுக்கு ஸ்டேஜ் நல்லா செட்டப் பண்ணிருச்சு for them to top the group with the goal difference. Last game Ecuador kuda, it was a very cagey game. It could have gone either way, and I think Ivory Coast game also was a very, it could have gone, literally could have gone either side. But Germany being Germany somehow got the 3 points on the game la, and they lost to Ecuador, allowing Ecuador to finish third, and they get into the knockout stages. So let's start with Germany. எனக்கு ஒரு 2-3 ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் சொல்லுங்கள் அண்ட் ஓவராலாக ஒரு ஃபியூ சென்டென்சஸ் ஆன் ஜெர்மனிஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில். வேர்ட்ஸ் மியூசியாலெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஜெர்மனி பொறுத்தளவில். மை ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் வாஸ் ஃபெலிக்ஸ் என்மெச்சா. அவன் தான் வந்து ஹி காட் மை ஐ ஃபார் ஜெர்மனி பொறுத்தளவில்.
நீ சொன்னது எல்லாமே நான் அக்ரி பண்றேன். ஐ தாட் திஸ் குரூப் வாஸ் ஆக்சுவலி வெரி வெல் கண்டெஸ்டட் கடைசி வரைக்கும். ஐவரி கோஸ்ட் கேம் நான் அவ்வளோவா ரீட் பண்ண மாட்டேன் ஃப்ரம் ஜெர்மனி பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா பை த டைம் த செகண்ட் ஆஃப் கேம் அபவுட்ல அவங்க வந்து தே ஸ்டார்டட் ரொட்டேட்டிங், தே ஸ்டார்டட் ரெஸ்டிங் ஆல் தேர் கீ பிளேயர்ஸ். கிமிச் எல்லாம் தூக்கிட்டாங்க. தேவர் லைக் ஓகே நம்ம டாப் பண்ண போறோம், வில் ஜஸ்ட் இது ஐவரி கோஸ்டா ஐவரி கோஸ்ட் சாரி ஈக்குவடார் கேம் சாரி ஈக்குவடார் கேம். ஐ won't read too much into it. குர்சோவ் ஆமா டெமாலிஷன் ஜாப் தான். ஐவரி கோஸ்ட் கேம் பொறுத்த அளவில் ஐ தாட் ஜெர்மனி was second best for much of that game. ஐவரி கோஸ்ட் were the team that were better for much of that game. பட் அதுதான் டாப் டீம்ஸோட ரிசைலன்ஸ்ல. டாப் டீம்ஸ் when the lights shine brightest they will find a way to win games. உண்டாவ் சரியான இம்பாக்ட் from the bench ரெண்டு கேம்ல. ஐ தாட் கை ஹாவர்ட்ஸ் ஆல்சோ லுக்ட் வெரி குட். அண்ட் சானே மட்டும் தான் எனக்கு ஒரு கன்சர்னா இருந்தான். அவனும் வந்து இந்த கேம்ல ஒரு கோல் போட்டான். த ஃபைனல் குரூப் கேம் அகேன்ஸ்ட் எக்வடார் ஒரு கோல் போட்டான். ஜெர்மனி வந்து ஐ ஃபீல் தேல் பி a team who are always fun to watch இந்த வேர்ல்ட் கப்ல. அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் போறாங்களோ it be fun to watch. நான் எடுக்கிறேன். எனக்கு நானும் வந்து ஒத்துக்கிறேன். நிமிஷா he was extremely good in the guy who caught an eye and along with him words obviously. பட் எனக்கு வந்து ஒரு கன்சர்ன் வந்து the Musiala that we know is not the Musiala that we are seeing right now. அது வந்து நான் ஒரு கன்சர்னா பார்க்குறேன் ஜெர்மனி டீமுக்கு. ஏன்னா வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியும், ஒரு கேமில் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு அவனால். பட் அவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான். அவனோட ஃபிட்னஸ் இப்போ தான் வந்து அவனுக்கு அந்த ரீகன் ஆகி வந்துருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்தான். டொனருமா வந்து அவனை ஒரு இன்ஜுரி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஹீ கேம் பேக் அண்ட் இட்ஸ் பீன் லைக் 3-4 months அவன் வந்ததுக்கப்புறம். பேனுக்கே அவன் வந்து லாஸ்ட் 1 month தான் ஆனான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து இன்னும் ஃபுல் ஃபிட்னஸ் வந்துட்டானான்னு தெரியல, இன்னும் அந்த ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சான்னு தெரியல. பட் ஜெர்மனினாலே நமக்கு டாப் ஆஃப் த மைண்ட் வேர்ட்ஸை விட எனக்கு ஒரு படி முசியாலா தான் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அவன் வந்து வரது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு இது பூஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு. அதை தவிர எனக்கு வந்து வெளியேந்து பார்க்கும்போது என்னன்னா ஜெர்மனி வந்து குருசாவை ஜெயிச்சிருக்கானுங்க 7-1. அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து கடைசியில் தான் போய் அடிச்சிருக்கானுங்க 2-1 அடிச்சிருக்கானுங்க. ஈக்குவலோட தோத்துறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு they did what they have to do. ஏன்னா this is actually a tough group. ஏன்னா வந்து ஈக்குவேட்டர் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் டீம், ஐவரி கோஸ்ட்டுமே எக்ஸ்ட்ரீம்லி குட் டீம். குருசோவை தவிர இந்த 3 டீமுமே வெல் பாஷ் டீம் தான். ஜெர்மனியுமே தேர் இப்போ ஒரு ஸ்பெயின் மாதிரியோ ஒரு பிரான்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு போர்ச்சுகல் மாதிரியோ ஒரு அர்ஜென்டினா மாதிரியோ அவங்க வரல, ஒரு இங்கிலாந்து மாதிரியோ. they are coming not from a very bright side, they are also trying to go to that bright side. ஒரு 2-3 வேர்ல்ட் கப், ஒரு 2-3 இல்லை, ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் கப், ஒரு யூரோஸாலையும் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க. நெகிழ்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே பிக்கப் பண்றாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க வந்து they look like they can go and fight with the top teams. அப்படிதான் தெரியுது எனக்கு வந்து. on their day they can win, they might also lose. ஆனா வந்து I can see that German fight still there with Nagelsmann at the helm, and I think they are going deep in the continent. எனக்கு தெரியுது. எனக்கு ஒன் மோர் கொஸ்டின் டு ஆஸ்க் போத் ஆஃப் யூ. ஸ்லோட்டர்பெக்கோட இன்ஜுரி வந்து ஹீஸ் இன்ஜர்ட் அண்ட் இஸ் அவுட் ஃபார் த நாக் அவுட் ஸ்டேஜஸ். ஸோ ரூடிகர் அண்ட் ஜானடன் தா தான் ஆடுவாங்க டிஃபென்ஸில். டு யூ திங்க் that will be a major role for Germany defensively? ஏன்னா we saw அந்த டா அண்ட் ஸ்லோட்டர்பெக்கோட காம்பினேஷன் வந்து ஒர்க் சூப்பர். எஸ்பெஷலி அந்த 1v1 டிஃபெண்டிங்கில் வந்து ஸ்லோட்டர்பெக்கும் சரி ஜானத்தன் டாவும் சரி, அண்ட் எஸ்பெஷலி கன்சிடரிங் கிமிச் வந்து இன்வெர்ட் ஆகி உள்ளே வரான் அண்ட் நத்தானியல் ப்ரவுன் வந்து நல்ல ஃபார்வர்ட் பாம்பிங் ரன்ஸ் நிறையா கொடுக்கும் போது இவனுங்க 2 பேரும் அந்த டிஃபென்ஸில் சாலிடாக இருக்க 1v1 டிஃபெண்ட் பண்ணும் போது do you think they will miss Schlotterbeck, and could it be a very key factor in இப்போ இந்த ஃப்ரான்ஸ் மாதிரி டீம் கூடலாம் போய் ஆடுறாங்க அப்படின்னா do you think that will affect Germany's chances at this World Cup? Absolutely. நீ வந்து சரியான பாயிண்ட் எடுத்துட்டு வந்த. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் 2 பேருக்குமே பாஸ்டோனால நம்ம இந்த இண்டிகோ மார்டினஸ் ஆடாத போது பேசுவோம். அந்த லெஃப்ட் சிபிக்கு ஆங்கிள் மிஸ் ஆகுதுடா. நம்ம ரைட் சிபி லெஃப்ட் சென்டர் பேக்கா ஒரு ரைட் சிபி ஆடும் போது அவனோட விஷன் இப்படி தான் இருக்கும். அவனால அந்த லெஃப்ட் விஷன் பார்த்து அந்த ஆங்கிளை கட் பண்ண முடியாது. அதனால வந்து பாஸ் வந்து 1 டைமென்ஷனலாக போக சான்ஸ் இருக்கு நிறையா. இல்லைனா கொஞ்சம் ரொம்ப நவுத்தி போடணும், இல்லைனா நேச்சுரலான இன்ஸ்டிங்க்ட் வந்து இப்படி தான் போகும். ஏன்னா அவன் ரைட் சிபிங்கிறனால இப்படி தான் போகும் அவனுக்கு வந்து. ஸோ இப்போ ஜானத்தன் டா ஒரு டீசெண்டான பிளே மேக்கர்னால கூட ரூடகர் இஸ் நாட் அ பால் பிளேயிங் சென்டர் பேக்லாம் அவன் கிடையவே கிடையாது. அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்பரான ஒரு டிஃபெண்டர் தவிர அவன் வந்து இஸ் நாட் அ பால் பிளேயிங் டிஃபெண்டர். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டர்பெக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் த ஏர். அவன் கிட்டத்தட்ட அந்த மேட்ச்லேயே 2 கோல் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இவங்களோடைய அந்த குரசாவோடைய அவன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் த ஏர். தே ஆர் கோனா மிஸ் ஹிம் அ லாட்.
தே ஆர் கோனா மிஸ் ஹிம் அ லாட் சீரியஸாகவே. ஏன்னா கோயிங் ஃபார்வர்டு அவனோட அந்த ரூத்லெஸ்னஸாக இருக்கட்டும், அவனோட டிஃபெண்டிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அந்த ஜானதன் தா அண்ட் ஷார்டர்பெக்கோட காம்பினேஷன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ தே ஆர் கோனா மிஸ் இட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீ ஆட் பண்ண, அந்த மிச்சா வரையே அந்த ப்ரௌனு வேற லெவல் ஃபுல் பேக்காக தெரியும். அவன் வந்து ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் கோயிங் ஃபார்வர்டு. பின்னாடியும் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணுறான். ஸோ அவன் ஒரு பெரிய பாசிட்டிவ். பட் நீ சொன்ன மாதிரி ஷார்டர்பெக் இஸ் கோயிங் டு பி அ பிக் மிஸ். ஓகே, நான் அக்ரி பண்ணுறேன் இந்த சென்ஸ் தட் டெஃபினட்டாக வந்து ஸ்லாட்டர்பெக் இஸ் அ ஹியூஜ் மிஸ் ஃபார் ஜெர்மனி. ஆனால் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் பிளேயிங் பிக் டீம்ஸில் ஐ ஆனஸ்ட்லி தாட் ஜெர்மனி வந்து தே வர் கோயிங் டு கன்சீட் கோல்ஸ். அவங்க ஆடுற சிஸ்டம் அப்படி. ஒரு ஃப்ரான்ஸ் கூடலாம் ஆடினாங்கன்னா 100% வந்து தேர் கோயிங் டு கன்சீட் கோல்ஸ். எந்த பெரிய டீம் கூட ஆனாலும் தேர் கோயிங் டு கன்சீட் கோல்ஸ். ஸோ மேபி ஸ்லாட்டர்பெக்கோட பால் பிளேயிங் அண்ட் ஸ்லாட்டர்பெக்கோட ஏரியல் பிரசன்ஸை மிஸ் பண்ணுவாங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் டிஃபென்சிவாக ஈவன் இஃப் ஸ்லாட்டர்பெக் வாஸ் தேர் தே வுட் ஹவ் டன் சம்திங்னு எனக்கு தோணல. ஏன்னா அவங்க சிஸ்டம் இஸ் சச் தட் இஃப் யூ மிஸ் த பிரஸ் யூஆர் கோயிங் டு, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச சிஸ்டம் தான், இஃப் யூ மிஸ் த பிரஸ் யூஆர் கோயிங் டு கன்சீட் அ லாட் ஆஃப் கோல்ஸ். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு டிஃபென்சிவாக டிஃபரன்ஸ் பண்ணாது. பட் ஃப்ரம் அ perspective of possession it will definitely make a difference in that தோணுது. But the other thing that you can say is they are not dependent on Schlotterbeck for that. They have so many progressives who can play the ball forward, so they can make up for it அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். It is a miss but they can make up for it. ஒரு காம்ப்ரமைஸ் தான். Okay, so let's go to the next two teams in the group, Ivory Coast and Ecuador. First Ivory Coast ல இருந்து ஆரம்பிப்போம். ஐவரி கோஸ்ட் நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்களான்னு தெரில, ஃப்ரான்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஆடினாங்க ஐவரி கோஸ்ட்டு. அந்த கேம் பார்த்தேன் நான் ஃபுல்லாக. பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ பிளேயர்ஸ், இவ்வளோ சூப்பரான செட்டப் இருக்கே, இவ்வளோ டேலண்டடான பிளேயர்ஸ் டீமில் இருக்காங்க. பார்த்தா நிக்லாஸ் பெப்பர்லாம் பெஞ்சிலேருந்து, அவன் இஸ் கம்மிங் ஆஃப் அ வெரி குட் சீசன் அட் விலரியால். அந்த சில ஸ்டார்டிங் கேம்ஸ்லாம் பெஞ்சிலேருந்து வரான். பார்த்தா அமாட் டியாலோ பெஞ்சில் இருக்கான். ஆனால் ஸ்டார்டிங் லைனப்பில் பார்த்தா டியாமாண்டே இருக்கான், கெஸ்ஸி இருக்கான், சனாகிரே இருக்கான். என்ன சூப்பராக இருக்கே, இவ்வளோ பேர், இவ்வளோ ஸ்டாக்டான டீம்னு நான் நோட்டீஸ் பண்ணலை அப்படிங்கிறது வந்து வாஸ் மை இனிஷியல் தாட் ஆன் ஐவரி கோஸ்ட்டு. அண்ட் சூப்பராக ஆடினாங்கப்பா. ஃபிசிக்காலிட்டி, ஸ்பீடு, பேஸ், ஸ்லைட்லி அந்த என்ன சொல்கிறது, ஃபைனல் தேர்டில் கொஞ்சம் அந்த கம்போஷர் லேக் பண்ணுறாங்க. பட் அகெயின் டியாமாண்டே இஸ் 19 அண்ட் அமாடிலாவும் வெரி யங், 23 தான் நினைக்கிறேன், 22ஓ 23ஓ தான். அண்ட் பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுமே யங்கு தான். சிமான் அடிங்கிறவா இருக்கட்டும், அவனும் 24. இவான் கெசாண்டா இருக்கட்டும், அவனும் 24. அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் பானின்னு ஒருத்தர் ஆடுறான் இன்டர் மிலான்லேருந்து, அவனும் வந்து 22 தான். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி யங் ஸ்குவாட் வித் கெஸி பீயிங் தேர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் அவனும் 29 தான். 29 is still a young age for a player. So very very exciting squad, especially on the France game க்கு அப்புறம் I was very very excited to see Ivory Coast என்ன பண்ணுறாங்க இந்த வேர்ல்ட் கப்பில் அப்படிங்கிறது. டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராங் African teams in this World Cup, and they proved it by finishing second in the group. I thought Ecuador might finish second, but இவங்க தான் ஐவரி கோஸ்ட் தான் ஃபினிஷ் பண்ணாங்க. யான் டியாமாண்டே brilliant, அமாத் டியாலோ brilliant, நிக்கலாஸ் பெப்பே brilliant, and very very fun team to watch Ivory Coast Captain in the World Cup so far. Yes. ஓகே, நான் அப்படி போகிறேன். லைக் ஐவரி கோஸ்ட் பற்றி செம ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க ஐவரி கோஸ்ட். தே ஆர் வெரி வெல் கோச்ட், தே ஆர் வெரி வெல் ட்ரில். நீ சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்காலிட்டியும் அந்த ஸ்பீடையும் வந்து எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு தே நோ வெரி வெல். மேபி தே ஆர் நாட் த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இன்னும். நான் ஆஸ்திரேலியாவுக்கு சொன்ன அதே தான் சொல்லுவேன். ஐ திங்க் தே ஆர் அ டீம் ஃபார் 2030 மோர் தேன் தே ஆர் அ டீம் ஃபார் நவ். இந்த இதில் என்ன பண்ணாங்கனாலும் இட் இஸ் அன் போனஸ் தான், இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் தான் அவங்களுக்கு. இதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். பிகாஸ் ஐ தாட் தே ஒன்ட் டாப் ஈக்குவடர், தே ஒன்ட் கிராஸ் ஈக்குவடர். அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். செம டீம், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஐவரி கோஸ்டோட கேம், ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் அ ஃபன் கேம் டு வாட்ச். நீ சொன்ன மாதிரி இந்த குரூப்ல இருக்க எல்லா டீம்ஸுமே ஃபன் டீம்ஸ் டு வாட்ச். இதை பற்றி பேசும்போது எனக்கு ஜஸ்ட் டாப் ஆஃப் மைண்ட் ஐ சா ஸ்டாட் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஆஃப்ரிக்கன் டீம்ஸ் பற்றி பேசுகிறோம். இந்த குரூப் ஸ்டேஜஸில் 10 ஆஃப்ரிக்கன் டீம் இருந்திருக்காங்க. அதில் 9 of them have gone to the next round. Only one team missed out on qualification. அது வந்து I don't think it is getting spoken about enough. Apart from Tunisia, everyone have gone to the next round. Incredible marketing for Afghan. ஏன்னா அஃப்கானை வந்து எல்லாருமே வந்து ஒரு
ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் தாழ்த்தி தான் பார்ப்பாங்க ஆப்கானை. பட் இனிமேல் யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்கிறது எனக்கு ஷுவரா தெரியும். பீப்புள் வில் ஆக்சுவலி டியூன் இன் டு வாட்ச் ஆப்கான் லைக் ஹவு தே வாட்ச் யூரோஸ், ஹவு தே வாட்ச் கோப்பா அமெரிக்கா. தே வில் டியூன் இன் டு வாட்ச் ஆப்கான். அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்ட் கப்ல இந்த குரூப் ஸ்டேஜ்ல ப்ராபப்லி த பிக்கெஸ்ட் வின் ஃபார். அடிங்கிறா மட்டும் அதை ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா தன்னை ஃபர்ஸ்டா முடிச்சிருக்கணும் அவனுங்க. கிட்ட அந்த மாதிரி இருந்தது அவங்களோட. ஜெர்மனியை கிட்ட தண்ணி காமிச்சிட்டாங்க. ஜெர்மனி வந்து அவ்வளோ நகல்ஸ் பண்ணி கீழே அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த யூரோஸ்ல கூட ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருப்பானுங்க அவனுங்க ஸ்பெயினை. அந்த ஒரு குக்கரையா ஒரு ஹேண்ட்பால் வந்து ஒண்ணு, அது என்ன பொறுத்தவரைக்கும் ஹேண்ட்பால் தான், பட் அது குடுக்கல அவனுங்க வந்து. ஓகேவா, அதனால இவனுக்கு கடைசியில கோல் போட்டுருவானுங்க, ஸ்பெயினை ஜெயிச்சிருவானுங்க. பட் அதே லாஜிக் படி பார்த்தா டோனி க்ரூஸ் should have gotten a red card முன்னாடியே. அதனால ஒரு பேசும் பொருளுக்காக சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா அந்த கேம் அவனுங்க அந்த தோத்தானுங்க மைண்ட்ல இருக்கு எனக்கு. அது அப்ப கூட அவனுங்க கஷ்டப்பட்டு தோக்கவே இல்லை. அவனுங்க வந்து ஃபைட் பண்ணி தோத்தானுங்க. ஜெர்மனியை பல்ஸ் பிடிச்சி பாத்துட்டானுங்கப்பா இன்னைக்கு. ஐவரி கோஸ்டோட ஃபினிஷிங் மட்டும் அன்னைக்கு ஒரு 5% எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அவனுங்க 3 கோல் போட்டிருப்பானுங்க அன்னைக்கு. லிட்டரலா அந்த மாதிரி ஆடினானுங்க அவனுங்க வந்து. அந்த உண்டாவை வந்து கடைசியில கோல் அடிச்சிருவான். அது வந்து ஒரு சரியான கோல் தான் அது வந்து. பட் அது வந்து ஒரு டிஃபென்சிவ் லேப்ஸ்னால அந்த கோல் போயிடும் அவனுங்க வந்து. பட் சூப்பரா ஆடினானுங்க. எனக்கு வந்து ஈக்குவேட்டரை விட, ஏன்னா நம்ம வந்து ஈக்குவேட்டரை பத்தி பேசியிருந்தோம். ஈக்குவேட்டர் வந்து நல்ல டீமு, இதுல வந்து செகண்டா முடிச்சானுங்க அர்ஜென்டினா கீழே. அர்ஜென்டினாக்கே டஃப் கொடுத்தானுங்க அவனுங்க வந்து அந்த குவாலிஃபைஸ்ல அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருந்தோம். இவங்களை பத்தி நம்ம ஓகே தேர்ட் முடிச்சிருவானுங்க கண்டிப்பா அப்படிதான் நம்ம பேசியிருந்தோமே தவிர இந்த அளவு எக்ஸ்ட்ரீமா குட்டா விளையாடுவானுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பிரணவ் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி வெல் கோச்டு. அந்த டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவனோட பொசிஷனா இருக்கட்டும், சிஸ்டமா இருக்கட்டும், ப்ராப்பரா அவனுக்கு தெரியுது என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அடுத்தது யாரை விளையாடுறாங்கன்னு தெரியல, நம்ம பேசுவோம். பட் எக்ஸ்ட்ரீம்லி குட் மேன். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். பேச பாம்பா பிரேக்கிங் நியூஸ் ஃப்ரம் டேவிட் ஆன்ஸ்டீன். Yann Diomande is going to PSG if PSG makes it. Oh, he has chosen PSG over all the other clubs. எவ்வளவு Leipzig இல்ல அதான் if Leipzig agree to a fee அவன் வந்து PSG க்கு தான் போவேன் அப்படிங்கிறது. He said no to Liverpool. Yann Diomande under Luis Enrique. Wow. Cinemas will be made. ஆமா, என்ன டைமிங். கரெக்டா ஐவரி கோஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். And yeah, he's still what a fun player to watch. அந்த டியமண்ட் இது ஆல்ரெடி சொன்னேன் நினைக்கிறேன் லைவ் வாட்ச் கூட. அந்த டியமண்டோட ஒரு ஃபேமிலி விஷயம் நான் படிச்சேன். ஆமா ஆமா ஆமா. இட் வாஸ் வெரி ஹார்ட் வெல்டிங் மேன். குடோஸ் டு ஸ்ட்ரென்த் டு அவன் வந்து இன்னும் நல்லா விளையாண்டு இன்னும் பெரிய ஆளா ஆகணுங்கிறது வந்து நான் வந்து ஆசைப்படுறேன். இந்த ஃபுட்பால் காட்ஸ் ப்ளீஸ் பிளஸ் தட் கேட்டுதான். நெக்ஸ்ட் நம்ம போவோம், ஈக்குவடாருக்கு போவோம். தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்றாங்க, 4 பாயிண்ட்ஸ். ரிவர்ஸ் ஆர்டரில் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. எந்த மேட்ச்சு அவங்க ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த மேட்செல்லாம் தோத்துட்டு ட்ரா பண்ணிட்டு, கரெக்டாக எந்த மேட்ச்சில் அவங்க தோப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த மேட்ச்சில் போயிட்டு வின் பண்ணிட்டு குவாலிஃபை ஆகிட்டாங்க. தே க்ரூ இன் டு த டோர்னமெண்ட். இனிஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆன் பேப்பர் தேர் டிஃபென்ஸ் லுக்ட் வெரி சாலிட். நம்ம அதுதான் ப்ரிவியூவில் பேசிகிட்டு இருந்தோம். பாச்சோ, ஜோலோடனஸ், இன்காப்பியே, கைசேடோ, அப்போது அண்ட் வேர்ல்ட் கப்னாலே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி எனர் வலன்சியா வந்துட்டான். அப்போ அங்கிள் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொன்னார், டிஃபென்ஸ் இருக்குது, மிட்ஃபீல்டு இருக்குது, கோல் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டதை கரெக்டாக வந்து ஈக்குவடாரோட வேர்ல்ட் கப் பார்க்கும் போது தெரிஞ்சிருச்சு நல்லாவே. இந்த மேட்செல்லாம் எத்தனை தடவை போஸ்ட் அடித்தானுங்க. ஐவரி கோஸ்ட் மேட்ச்சில் 2-3 தடவை போஸ்ட் அடித்து அப்புறம் 1-0 தோத்தாங்க அந்த கேமு. But I would say Ecuador grow into the tournament, and the Germany win will give them the confidence definitely for the knockout stages. And yeah, that is my thoughts on Ecuador. Ecuador பொறுத்தளவில் என்னோட பிக்கெஸ்ட் டேக்அவே என்ன தெரியுமா, அவங்க மேனேஜர் என்ன கேரக்டர். அவன் சான்ஸே இல்லை. அவனோட டச் லைன் அவனுக்கு மட்டும் ஒரு கேமரா வச்சா நான் அவனையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு மேட்ச் எல்லாம் பார்க்க வேண்டாம், அவனை மட்டும் காமிங்க. இந்த ஐபிஎல் எல்லாம் வந்து இந்த பிளேயர் கேம் காமிப்பானுங்களே, அந்த மாதிரி எனக்கு அந்த மேனேஜருக்கு மட்டும் ஒரு கேமரா டஃப் கொடுப்பான் போலயா, வாய்ப்பே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈக்குவடார் வந்து அந்த ஐவரி கோஸ்ட் ஈக்குவடார் கேம்ல ஐ திங்க் இட் வாஸ் as 50-50 as a game can get. அது வந்து கடைசியில it tilted towards ஐவரி கோஸ்ட். it could have gone to Ecuador very easily. and பாவம் குரசாவ் கூட அந்த ரூம் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க.
அவன் வந்து மொத்தமா அந்த கோலுக்கான கதவை சாத்தி வச்சுட்டு முடிஞ்சா என்ன தாண்டான். 15 சேவ். இமேஜின், நான் கேள்வி கூட பட்டது இல்ல ஒரு கேம்ல 15 சேவ் ஒரு டீமுக்கு நடந்து. So அது வந்து I think it was the record for most number of saves in a World Cup game which was not extra time. Extra timeல வந்து I think Tim Howard வந்து 16 saves ஏதோ பண்ணிருப்பான் யூஎஸ்ஏக்கு. இவன் வந்து நார்மல் டைம் 90 மினிட்ஸ்ல மோஸ்ட் நம்பர் ஆஃப் சேவ்ஸ் இன் a World Cup game was 15. அவன் தான் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். நான்லாம் 15 பெஸ்ல கூட பார்த்தது கிடையாது. நான் இது வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆர்சனல் கூட ஒரு தடவை டேவிட் கியா 11 சேவ்ஸ் பண்ணுவான். டேவிட் கியா அதுதான் என்னோட ஹையஸ்டா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் பிரைம்லாம் சான்ஸே இல்லப்பா. வாவ், ஓகே, அது டைக்ரெஸ் பண்ண வேண்டாம். பட் ஜெர்மனி கூட அவங்க ஜெயிச்சது வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ தாட் தே டிசர்வ் டு கோ த்ரூ. அதனால வந்து இப்போ டர்க்கிக்கு நடக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்தது. இல்லைன்னா நான் டர்க்கி பத்தி சொன்ன மாதிரியே தான் இவங்களை பத்தி சொல்லியிருப்பேன். ஐயோ, they didn't play badly. ஃபர்ஸ்ட் கேமும் ஒரு 50-50 கேமை தோத்தாங்க, செகண்ட் கேமும் ஒரு கோல் கீப்பிங் மாஸ்டர் கிளாஸை மாட்டிக்கிட்டாங்களே ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ ஜெர்மனி கூட ஜெயிச்சு அவங்க த்ரூ ஆனது வந்து வெரி ஹாப்பி ஃபார் இக்குவடர். ஸ்ரீராம். அப்சல்யூட்லிடா. என்னதான் வந்து இனிஷியலா வந்து அவங்க டஃப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே எப்போ ஜெர்மனி எல்லாம் அடிக்கிறதுக்கு ஈஸியே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஜெர்மனி அந்த பீட்டர் டூடி தான் கமெண்ட்ரி பண்ணிருந்தான். கமெண்ட்ரியே வந்து வேற லெவலில் இருந்தது. அவன் ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஈக்குவேட்டர் வந்து வாழ்வா சாவா பார்த்துக்கலாம், வா நான் ஜெயிச்சே அவனு இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி ஏறி ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ அவனுங்க அந்த செகண்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் பீட்டர் டூடி கமெண்ட்ரியில சொல்லுவான், they had to do against the 4-time World Cup champion and they did it in style அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அந்த அந்த அவன் போய் அந்த மேனேஜர் போய் அந்த ஃபேமிலியோட இருக்கிறதா இருக்கட்டும், அந்த சின்ன பசங்களாம் அழுகிறதா இருக்கட்டும், ஜெயிச்சிட்டோம் உள்ள வாஸ் ஸோ எமோஷனல் மேன். அந்த ஃபுட்பால் வந்து எவ்வளோ ரூட்ஸ்லேருந்து போய் எப்படி எத்தனை பேருக்கு வந்து அது வந்து எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவ்வளோ இதுவாக இருந்தது. எனக்கு வந்து ஈக்குவேட்டர் மேலே லைட்டாக கொஞ்சம் காண்டா இருந்தது. ஏன்னா வந்துட்டு என்னடா உங்களை வந்து பெரிய டீமாக வந்து ரேட் பண்ணியிருந்தா இப்படி வந்து சொதப்புறீங்களா அப்படின்னு இருந்தது. பட் அந்த ஜெர்மனி மேட்சுக்கு அப்புறம் மேன் யூ ஹாவ் மை ரெஸ்பெக்ட் மேன் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் மேட்ச் ஆடணுங்கப்பா. அந்த ஜெர்மனி மேட்ச் செம்மையாக இருந்தது. த வே தே ஃபாட் பேக் ஜெர்மனி அண்ட் தி வே தே வான் தட் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க இப்போ கொஞ்சம் நல்லா கான்ஃபிடண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் உள்ளே போகும்போது. எஸ்பெஷலி கைசைடோலாம் சரியான கேம். அந்த கேம் வந்து கைசைடோ ஸ்டுட் அப். நம்ம வந்து ஒரு சீனியர் பிளேயர் ஆப்வியஸ்லி இப்போ வந்து செல்சிக்கு ஆடுறான் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் வந்து ஒன் ஆஃப் அந்த டாப் அந்த இதில் வருவான் அப்படிங்கும் போது ஒரு குவாய்டான டோர்னமெண்ட் தான் அவனுக்கு போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணும் போது அப்படியே அந்த டீமே வந்து ஒரு மாதிரி வேற வைப்ல வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் 32 பார்ப்போம். நீ பீட்டர் டூரி கமெண்ட்ரி பத்தி சொன்னதெல்லாம் எனக்கு டக்குனு மைண்டு கொண்டு வருது. நான் இந்த தடவை தான் நோட்டீஸ் பண்ணேன், ஜெர்மனி கேம்ல தான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் இது வந்து அவன் வந்து அதை எல்லா கமெண்ட்ரியிலும் யூஸ் பண்றான். ஐ ரிமெம்பர் ரோம்ல நம்ம தோத்தோம்ல, பெஸ்ட் கமெண்ட்ரி பிட். ஆனா அதை கேட்கும் போது எனக்கே வந்து அப்பா பார்சலோனா எப்படி ஹைப் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே கைத்திலே ஒரு அடி. ஆமா, அது அப்புறம் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ரொசாரியோ சொல்லுவான் இதுல. ஆமா ஆமா, ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் குயிட்டோ சொல்லுவான். அந்த மாதிரி ஐ திங்க் தட் இஸ் திஸ் சொல்லுவான். ரொனால்டோக்கு வந்து இந்த மான்செஸ்டர் ரிட்டையர் வரும்போது ஒரு சரியான ஒரு ரைன் ஒன்று சொல்லுவான், மேட் இன் மெட்ரிட் அப்படின்னு நல்லா சொல்லுவான். மெஸ்ஸி அந்த பெனால்டி மிஸ் பண்ணாலும் 2014ல மெஸ்ஸி வித் a billion backs அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ஐயோ நல்லா பேசுறேன், ஆனா எனக்கு வலிக்குதியா மனசு. எனக்கு இதுவும் ஞாபகம் ஒரு பீட்டர் டூரினா அந்த கோல் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, கோல் ஃபார் ஆல் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றது வந்து அப்படி பஃபானா லெவல் கமெண்ட்ரிடா. ஐயோ, I am a big fan of Peter Rudy's commentary by the way. நம்ம எல்லாரும் நினைக்கிறேன். I think so. Yeah. Yes. Last team in this group, Curaçao or Netherlands B team அப்படின்னு சொல்லலாம். or Netherlands B team அப்படின்னு சொல்லலாம். இந்த டீம் வந்துட்டு I think if I'm not wrong it's their debut World Cup. I might be wrong. Okay, debut World Cup. They got a point in their first ever tournament. Nothing much. They got a goal. They got a அந்த ஒன் மொமெண்ட்டுக்கு அவங்க ஜெர்மனி கூட தானே ஸ்கோர் பண்ணாங்க அந்த கோல், இஃப் ஐம் நாட் ராங். at that one moment everyone was on their toes. We have Curaçao is going to do something அப்படின்னா அப்புறம் போட்டு சாத்திட்டானுங்க 7-1. பட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் தட் மொமெண்ட் அந்த கேம்ல எனக்கு பீக் எரிச்சல், பிகாஸ் they literally scored and then immediately hydration break பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து
பாவண்டா இப்பதான்டா மொமெண்டம் வருது அவங்களுக்கு அப்படின்ட்டு எனக்கு அவ்வளவு காண்டா இருந்துச்சு. அதுவும் அது வந்து ஒரு க்ளோஸ் ரூஃப் ஸ்டேடியம் அன்னைக்கு ஜெர்மனி வர்சஸ் குர்சாவ் நடந்த கேம். மழை பெய்யற ஸ்டேடியம்ல ஹைட்ரேஷன் பிரேக் கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு மீம் போட்டானுங்க, ஒருத்த வந்து கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் மழை பெய்யும் போது. உண்மையிலேயே ஹைட்ரேஷன் பிரேக் எங்க தேவை தெரியுமா? மியாமில மட்டும் தான் தேவை. அதுவும் மியாமில 4 ஹைட்ரேஷன் பிரேக் கொடுக்கணும், 2 பத்தாது. மியாமி டாலஸ் மேபி. இன்னைக்கு மியாமில போர்ச்சுகல் வர்சஸ் கொலம்பியா ஆடினாங்களே, அந்த கேம் வந்து இட் வாஸ் 33 டிகிரி செல்சியஸ், 32 to 33 டிகிரி செல்சியஸ், ஃபீல்ஸ் லைக் 35-36 with a humidity of 75% ஆனிக்கு கேம். பேசிக்கா சென்னையில விளையாடுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா. எங்களுக்குலாம் ஹைட்ரேஷன் பிரேக் கொடுக்கலையேப்பா, நாங்க ஆடினோமேப்பா 45 ஒரு நாளைக்கு 2 மேட்ச்ல ஆடி இருக்கோம்ப்பா. பட் கமிங் டு இந்த குரூப் இ முடியுது, குரூப் எஃப்க்கு வருவோம், டக்கு டக்குன்னு போவோம். நிறைய குரூப் இன்னும் பாக்கி இருக்கு. நம்ம குரூப் எஃப் மெயினானதுக்கே நம்ம வரல, அதுக்கே நம்ம வந்து 2 குரூப் 50 நிமிஷம் பேசியிருக்கோம்ப்பா. குரூப் எஃப் நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், ஸ்வீடன், டுனிசியா. சொல்லுங்க, நெதர்லாண்ட்ஸ் ஃபேன் நீங்க சொல்லுங்க, ஹாப்பியா இந்த குரூப்போட பர்ஃபார்மன்ஸ்? செம ஹாப்பி. மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் ரொனால்ட் குமன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேக் அவே இந்த கேம்ல. நான் வந்து அவன் ரொம்ப ரிஜிடா இருப்பான், டிபே தான் ஸ்டார்ட் பண்ணுவான், மாலனை தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லப்பா, என் டீமுக்கு யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஐ திங்க் ஹி ஸ்டார்டட் மாலன். செகண்ட் கேம்ல வந்து மாலனை ஸ்டார்ட் பண்ணான், பட் சமர்வில்ல பெஞ்ச் பண்ணான். அந்த பிரையன் பிராபி நான் வந்து நம்ம வந்து ரிவ்யூலேயே பேசணும், பிரையன் பிராபி ஹேட் டு ஸ்டார்ட் ஃபார் நெதர்லாண்ட்ஸ், நடக்காதுன்னு நினைச்சோம். அதை செகண்ட் கேம்லேயே அட்ரஸ் பண்ணா. அந்த கேம்ல ஹாஃப் டைம்லேயே ப்ரோஆக்டிவா வந்து ஹி டுக் ஆஃப் மாலன் who was not suiting that right wing role and brought in Somerville. அப்புறம் ஐ டோன்ட் திங்க் நெதர்லாண்ட்ஸ் லுக் பேக். கேக்போ, நான் அவங்க ஃபார்வர்ட் லைன் பத்தி மட்டும் தான் கவலைப்பட்டேன். கேக்போ, ராபி அண்ட் சமர்வில் இஸ் so good. மூணுமே செம காம்ப்ளிமெண்டரி ப்ரொஃபைல்ஸ். மிட்ஃபீல்ட் ஹஸ் குக்ட். நெதர்லாண்ட்ஸோட மிட்ஃபீல்ட் வந்து இட் ஹஸ் பீன் அன்பிலீவபிள். ஃப்ரெங்கி டியாங் வந்து ஹீஸ் பீன் பிளேயிங் அட் a different level. கிராவன்பர்ச் செமையா ஆடி இருக்கான்டா, வேற லெவல்ல ஆடி இருக்காங்க. பின்னாடில இருந்து கண்டக்ட் பண்ணதெல்லாம் வந்து செதறிட்டாங்க. நான் நீ சொல்லு அன்பிலீவபிள். பட் மேபி ரைண்டர்ஸ் ஹஸ் நாட் கம் டு தி பார்ட்டி அந்த அளவுக்கு. பட் ஐ தாட் கிராவன்பர்ச் அண்ட் ஃப்ரெங்கி ஹவ் பீன் சூப்பர்ப் ஃபார் நெதர்லாண்ட்ஸ். வானேக்கே வான்ஜிக்கு வந்து ஒரு என்வியபிள் பேக் பார்ட்னர்ஷிப், சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப். பின்னாடியும் சாலிடா இருக்கானுங்க. ஒரு மேட்ச் வேன்டைக் கோல் அடிக்கிறான், அடுத்த மேட்ச் வேனேக்கே கோல் அடிக்கிறான் முன்னாடி கார்னர்ல இருந்து. ஸோ அண்ட் டம்ஃப்ரீஸ் ஹஸ் provided I think 4 assists if I'm not wrong, 3 or 4 assists கொடுத்திருக்கான். ஐயோ மேட்ரிட்கார வரானே. ஆமா. and மிக்கி வான் டி வென் இப்போ வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. வர்ப்ரூகன் has also been very very solid. அதனால very happy with அவங்க டிஃபென்சிவ் யூனிட்ட பாறா எத்தனை பேர் இருக்கானுங்க நீ அப்பா சாமி. இல்ல டிம்பர் வேற இல்ல இந்த வேர்ல்ட் கப்ல. oh my god, delete இல்ல. but yeah, Netherlands I am very happy with Netherlands and Koeman. Yes, expected to top the group. They did it. Absolutely. They beat Sweden 5-1. ஆமா, ஃப்ராங்கி டியாங் பத்தி சொல்லவே வேணாம். ஆஃப் சைட் கூட்டம்னாலே ஃப்ராங்கி டியாங் தான். இப்போ ரியலைஸ் பண்றானுங்க, வெளி டீம் வெளியெல்லாம் பாக்குறவங்க வந்து அப்பா ஃப்ராங்கி டியாங் நல்லா தான் ஆடுறான் அப்படின்றானுங்க. அட பாவிகளா டே, அவன் எவ்வளவு நல்லா நாங்க வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கோம். பாலை வச்சு ஆர்டிஸ்ட் சார். அவன் சில பால்லாம் பின்னாடில இருந்து ஒரு த்ரூ பால்லாம் ஒன்று தூக்கி போட்டான் பாரு, டி பாக்ஸுக்கு ஒன்று. நான்லாம் செதறிட்டேன். நான் சில இன்டர்செப்ஷனு, சில பிசிக்காலிட்டிலாம் பார்க்க தான்ப்பா நம்ம ஆள் வந்து கொஞ்சம் கிளாஸியா இருக்கான், அப்படியே இந்த பீக்கி பிளேண்டர்ஸ்ல வர மாதிரி இருக்கானே தவிர பயங்கர பிசிக்கலா வந்து ஒரு மான்ஸ்டர்ரா ஃப்ராங்கி. பார்த்தா எஸ்பெஷலி ஆஃப்டர் ஃபுட்பால்லே இருக்கிற பிக்கெஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் இஸ் தட் ஃப்ராங்கி doesn't know how to defend. எக்ஸாக்ட்லி. அது வந்து அண்ட் ஃப்ராங்கி டியாங் இஸ் நாட் பிசிக்கல். ஆமா, ஃப்ராங்கி டியாங் வந்து அவனால எல்லாமே பண்ண முடியும். நீ அவனை நாளைக்கு ரைட் பேக்ல போட்டு ஆட, அவன் ரைட் பேக்லயும் நல்லா ஆடுவான். அவன் வந்து டச்சு வந்து they are known for total football. I think he is a total footballer. ட்ரூ. இங்கிருந்து வருது, எல்லாம் மண்டையில இருந்து வருது. அண்ட் ஆல்சோ நீ சொன்ன மாதிரி டியூ கிரெடிட்ஸ் டு ரொனால்ட் கோய்மன். அவன் வந்து ஒரு ப்ராப்பரான அங்கங்க எல்லாமே நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ராங்கி டியாங் ஒரு 9 out of 10 பிளேயரு, வேன் டைக் 9 out of 10 பிளேயர், வேனக்கே அந்த அவன் வேனக்கே மற்ற சுற்றி எல்லாருமே ஒரு 7.5 அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஃப்ரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ வந்து அவங்க எல்லாரையும் சேர்த்து டீமை வந்து 9 out of 10 போட வச்சுக்கிறான் அவன் வந்து. ஸோ அதுதான் ஒரு மேனேஜரோட ஸ்ட்ரென்த்.
அதுதான் மேனேஜரோட பெஸ்ட் வெளியே வரும். ஸோ அதை வந்து இந்த ஹோல் வந்து it should be always be greater than the sum of the parts. எஸ் லிட்டரலா அதுதான். அதேதான். ஸோ ஏன் அவங்க படிப்பாளி பிரணவ், அதனால அதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது மக்களே. பட் எனக்கும் வந்து பிராபி, சமர்வில், டியாங் அண்ட் தி டிஃபென்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஹஸ் பீன் ஸ்டாண்ட் அவுட். Gakpo also. Gakpo in Netherlands shirt always performs. Condolences for Gakpoda. I think his partnerக்கும் அவனுக்கும் வந்து they lost their baby. Extremely sorry. Deep regrets from offside கூட்டம் சார்பாக. Yes. And next டீமுக்கு போகலாம் அப்படியே. ஜப்பான் அண்ட் ஸ்வீடன். ஜப்பான் செகண்ட் ஃபினிஷ் பண்ணுறாங்க. Very very impressed with the way they are playing, especially considering all the injuries and all the major key players that are missing. மிட்டோமா மிஸ் பண்ணுறாங்க, கூபோ ஃபஸ்ட் மேட்ச்சில் அவுட்டு, இவன் அவுட்டு, நம்ம எண்டோ அவுட்டு. லைக் ஆல் பிளேயர்ஸ் ஆர் நாட் பிளேயிங் அட் த பொசிஷன் வேர் தே பிளே ஃபார் தேர் கிளப். கமாடா வந்து ஒரு கேம் ஒரு அட்டாக்கிங் பிளேயர், அவன் வந்து டிஃபென்சிவாக மிட்ஃபீல்டில் ஆடிட்டு இருக்கான் அண்ட் இஸ் டிக்டேட்டிங் த கேம் ஃபார் ஜப்பான். அப்புறம் இவன் நக்கமூரா லெஃப்ட் விங் பேக் ஆடிட்டு இருக்கான், அவன் கிளப்புக்கு வந்து ஸ்ட்ரைக்கராக ஆடுறவன், விங்கராக ஆடுறவன். அப்புறம் நம்ம இவனும் ரைட்டில் ரிச்சிடோவானும் விங்கரு, அவனும் ரைட் பேக் ஆடிட்டு இருக்கான். அண்ட் இட்ஸ் ஒரு ப்ராப்பர் ஸ்குவாடாக விளையாடுறாங்க ஜப்பானு. அண்ட் தே ஹவ் ஷோன் இட் ஓவர் த இயர்ஸ் அக்ராஸ் வேர்ல்ட் கப்ஸ் ஹவு குட் ஆஃப் அ டீம் தே ஆர், அண்ட் தே கண்டினியூ டு டூ ஸோ. And no surprises that Japan finished second in this group. They play, எனக்கு தெரிஞ்சு அவங்க விளையாடுறது வந்து something very very close to total football. அவ்வளோ நல்லா இருக்கு அவங்களோட கேமு. நம்ம பேசுவோம் அவங்களோட நாக் அவுட் பற்றி அப்புறம் பேசுவோம். பட் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற டீம்ஸ் டு வாட்ச்னா ஜப்பான் தான் கோயிங் ஃபார்வர்ட். நான் பெருசா பார்க்கலடா ஜப்பானை, ஸோ நீங்க சொன்னதுதான். அண்ட் ஷவுட் அவுட் ஒன் ஆஃப் த கோல் ஆஃப் த சீசன் கண்டெண்டர்ஸ், அவங்க ஸ்கோர் பண்ணது குரூப் ஸ்டேஜில் சரியான ஃபிளிக் அண்ட் கோல், அசிஸ்ட் கோல். யா. ஸோ ஜப்பானோட நாக் அவுட்ஸ் பற்றி பேசும்போது வருவோம். அண்ட் தேர்ட் பிளேஸில் சர்ப்ரைசிங்லி ஸ்வீடன் ஃபினிஷ் வித் 4 points. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்பால் சூப்பராக ஆடினாங்க ஸ்வீடன். வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் தேர் ஸ்டைல் ஆஃப் பிளே. கியோக்கரஸ் அண்ட் இசாக்கோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரைக்கர் காம்பினேஷன் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இலாங்கா ஆடிங் டு தேர் டீம் அஸ் அ சூப்பர் சப் வெப்பன் வித் பேஸ். எஸ்பெஷலி அந்த நெதர்லாண்ட்ஸ் கேம்லலாம் ஆல்மோஸ்ட் செஞ்சு விட்டான் வேண்டைக்கு அந்த லெஃப்ட் சைடில். அண்ட் அயாரி ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அயாரி. அண்ட் ஷவுட் அவுட் டு லிண்டலாஃப் ஆல்சோ. அவன் வந்து ஆல் ஓவர் த பிச் ஆடியிருக்கான். டிஃபென்ஸில் தேவைப்பட்டப்போ டிஃபென்ஸில் ஆடியிருக்கான், தேவைன்னா சிடிஎம்ல ஆடியிருக்கான். அண்ட் சூப்பர் ஓவரால் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் கிராம் பாட்டர்ஸ் ஸ்வீடன். எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து கிராம் பாட்டர் ஐ வாஸ் நாட் ஃபெமிலியர் வித் யுவர் கேம் தான் இந்த தடவை ஸ்வீடனோட பெர்ஃபார்மன்ஸு. நீ சொன்ன மாதிரி அவங்க ஆடுற ஃபுட்பால் வந்து நான் வேற எந்த டீமும் ஆடி பார்க்கவே இல்லை. ஏன்னா தேர் ஆர் வெரி ஃபியூ டீம்ஸ் இந்த வேர்ல்டு 2 ஸ்ட்ரைக்கர் ஃபார்மேஷன் இப்போ ஆடுறாங்க. அண்ட் அவங்க வந்து என் ஸ்ட்ரென்த் அட்டாக்னா நான் ஆல் அவுட் அட்டாக் போறேன்றானுங்க. எனக்கு கவலையே இல்லை. குட்மன்சன் நீ மிஸ் பண்ணிட்ட. குட்மன்சன் செமையா ஆடி இருக்கான் ஸ்வீடனுக்கு. ஸோ ஓவராலா வந்து அவங்களோட நான் வந்து 3 சென்டர் பேக் பின்னாடி வச்சுக்கிறேன்ப்பா, நீ எல்லாரையும் நான் முன்னாடி தள்ளுறேன், நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இசாக்லாம் வந்து unrecognizable from the player I saw at Liverpool last season. டேய் குமரா, உனக்கு பாக்ஸிங் தெரியுமாடா? சமாடறான்டா, ஐயோ அநியாயத்துக்கு பாஸ் போடுறான்டா. அவனும் கியாக்கரஸோட ஃப்ரீ கிக்ஸ்ல எப்படி எடுக்கறான் தெரியுமா? கியாக்கரஸ் ஃப்ரீ கிக் எடுக்க தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியும். சத்தியமாடா, கியாக்கரஸ் அந்த ஃப்ரீ கிக் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஷார்ட் பவர், அந்த ஸ்பேஸை அட்டாக் பண்ற எவ்வளவு ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்றான் அப்படிங்கிறது வந்து அந்த கிராசிங் எபிலிட்டி. ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு லெஃப்ட்ல கிராஸ் போடுறான், லெஃப்ட் ஃபுட்ல கிராஸ் போடுறான். இதுல இதெல்லாம் பண்ணா பின்னாடி வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யாசினாயாரி நிறுத்தி வச்சிருக்கானுங்க. எங்கிருந்து வந்தாலும் லாங் ஷாட், எப்படி போட்டாலும் லாங் ஷாட். அது ஒண்ணு ஜஸ்ட்ல மிஸ் ஆகுது, இல்ல உள்ள போயிருது. இது இவ்வளவுதான் அவங்களோட ஸ்கிரிப்ட். இவன் பெர்க்வால் ஆல்சோ ஹேட் a very good impact of the pitch. அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல எஸ்பெஷலி செமையா ஆடினான். ஓவராலா so much fun ல இந்த மாதிரி டீம்ஸ் பாக்குறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம. நான் ஸ்வீடன் கிட்ட எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஏன்னா they came into this world cup through a back door, மறந்துட கூடாது.
அவங்க வந்து ஒண்ணுமே ஜெயிக்காம அந்த நேஷன்ஸ் லீக்குங்கிற ஒரு ஃபேக்டர்னால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைச்சு அதை யூஸ் பண்ணி பாட்டர் அப்பதான் ஹையர் பண்ணாங்க. பாட்டரை ஹையர் பண்ணி they came into this World Cup through the back door, but they thoroughly deserve to be where they are today. Yeah, absolutely. Last team in the group, Tunisia, not much expectations from them. 12 கோல் வாங்கி 2 கோல் அடிச்சு -10 கோல் டிஃபரன்ஸில் 3 மேட்சும் தோத்து the only African team to get knocked out in the group stages, Tunisia. பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை டுனிசியா பத்தி. honestly clown campaign அதுதான் வந்து உண்மை. ஒரு மேனேஜரை வச்சுக்கிட்டு அந்த மேனேஜரை சாக் பண்ணி ஒரு மேட்ச் முடிஞ்ச சாக் பண்ணி உடனே ஹார்வி ரன்னோட கூப்பிட்டு வந்தா சவுதி அரேபியாவுக்கு பண்ணதை பண்ணிட முடியுமா? எனக்கு புரியல. சவுதி அரேபியா கூட எத்தனை நாள் ஒர்க் பண்ணோம், திடீர்னு அவனை கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுப்பான்னு சொல்றது. ப்ராபப்ளி த ஒன்லி டீம் ஹூ டிடன்ட் டர்ன் அப் அட் ஆல் இந்த வேர்ல்ட் கப்ல வந்து துனிஷியா. அப்படியே நெக்ஸ்ட் குரூப் போடலாமா? இருந்திருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் குரூப் போடலாம். ஒரே சாரி மெஜ்பரி சூப்பரா ஆடலாம். I just want to mention that அந்த டீம்லயே தனியா ஒரு டாலண்டா தெரிஞ்சது வந்து ஹானிபால் மெஜ்பரி மட்டும்தான். யார் தெரியுமா சார்? நீங்க சொல்ற பேர் யாருன்னு இல்ல, யுனைடெட் அகாடமில இருந்தா அவன் ஹானிபால் மெஜ்பரி. இப்போ பர்ன்லில இருக்கான்னு நினைக்கிறேன். பர்ன்லில இருக்கான். முடியெல்லாம் வச்சிட்டு இருப்பானே. அவனேதான். அவனுக்கும் யாருக்கோ ஆவாது. அவனுக்கும் டாட்னம் ஃபேன்ஸ்க்கோ யாருக்கோ ஆவாது. ஏதோ ஒன்னு பண்ணிட்டான். பட் ஓவராலா வந்து அவன் ஒருத்தன் தான் அந்த டீம்ல கொஞ்சம் சொல்ற மாதிரி விளாண்டான் அப்படிங்கறதுனால அவன் பேர் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே அடுத்த குரூப் மூவ் ஆகலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத டுனிஷியா மேல. பெல்ஜியம், ஈஜிப்ட், ஈரான் அண்ட் நியூசிலாந்து. பெல்ஜியம் டாப் த குரூப். லாஸ்ட் அந்த அது ஆனா ஆஃப் சைடு தான். அது ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனா வந்து நான் ஒரு செனாரியோ பார்த்தேன். அவனுங்க வந்து இந்த குரோவேஷியா வந்து தோக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். குரோவேஷியா தோத்துட்டு இருந்தாங்களாம். கடைசி 10 நிமிஷத்துல 2 கோல் போட்டு ஜெயிச்சிட்டானுங்களாம். அதுக்கப்புறம் இந்த காங்கோ வந்து தோக்கணும் இல்ல டிரா பண்ணணும்னு வச்சிட்டு இருந்தாங்களாம். காங்கோ ஜெயிச்சு விட்டானுங்க. சரி, அல்ஜீரியா இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆஸ்திரேலியா வெளிய போவானுங்க. ஜெயிச்சாங்க அல்ஜீரியா 3-2. அவனுங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்களா ஈரான் டீம் எல்லாரும் ஸ்டாஃப். கடைசியில 3-3 ஈக்குவலைஸ் பண்ணாங்க. ரைட்டிங் ஸ்கிரிப்ட் இன் 4D செஸ் அப்படினு போட்டுறாங்க. அந்த ஸ்கிரிப்டை யார் எழுதிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ரீம்லி அன்லக்கி பாவம் அவனுங்க. பட் நம்ம ஃபுட்பால் பத்தி பேசலாம். ஆமா. பெல்ஜியம் டாப் பண்றாங்க குரூப்பை 5 பாயிண்ட்ஸ்ல +4 கோல் டிஃபரன்ஸ். 2 டிரா. ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டோர்னமெண்ட்டை. பட் ஃபைனல் கேமில் இது டர்ன்ட் அப் அண்ட் கடைசியாக கொஞ்சம் சரி நம்ம பேர் பெல்ஜியம் தான். நியூசிலாண்டு 5-1 ஜெயிச்சாங்க லாஸ்ட் மேட்ச் வீக்கில். அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் ஈஜிப்ட் ஃபினிஷ் வித் 5 பாயிண்ட்ஸ். வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஈஜிப்டோட ஓவரால் பிளே. ஃபைனலி வெறும் ஜஸ்ட் மோசாலா இல்லாமல் இந்த டீமில் உண்மையாகவே ஏதோ இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணாங்க ஈஜிப்ட்டு. அப்புறம் ஈரான் ஃபினிஷ் 3rd வித் 3 பாயிண்ட்ஸ். நியூசிலாந்து ஃபினிஷ் லாஸ்ட்டு. நியூசிலாந்து வந்து ஒன் ஆஃப் தோஸ் அன்ஃபார்ச்சுனேட் கேசஸ். இவங்க வந்து நல்லா டோர்னமெண்ட் ஸ்டார்ட்டோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து பயங்கரமாக ஆடினாங்க. கிறிஸ்வுட் மாஸ்டர் கிளாஸ். அப்படியே அந்த பால் செஸ்ட் பண்ணி இது பண்ணிலாம் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தான். பட் இட்ஸ் அகைன் பஞ்சிங் அபவ் தேர் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு இந்த குரூப்பில். அண்ட் இந்த குரூப் நான் பெருசாக எல்லா கேமும் பார்க்கல. ஸோ பிரணவ், யுவர் தாட்ஸ் ஆன் பெல்ஜியம் அண்ட் ஈஜிப்ட்? பெல்ஜியம் வெரி அண்டர்வெல்மிங் தான். வெரி வெரி அண்டர்வெல்மிங். சாரி, எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். பட் ரொம்ப புவர் ஆடினாங்க. அந்த நியூசிலாந்து கேம் வந்து செத்த பாம்பை போட்டு அடித்த மாதிரி அடிச்சானுங்க. ஐ டோன்ட் கிவ் டூ மச் கிரெடிட் டு தட் கேம். உன் டீம்ல டிப்ராயின் இருக்கான், உன் டீம்ல ட்ரஸார்ட் இருக்கான், டாக்கு இருக்கான், லுகாக்கு இருக்கான், சார்ல்ஸ் டிக்கெட்லாம் இருக்கான், யூரி டீலமென்ஸ் இருக்கான். ஆனால் உன்னால் ஒரு டீமாக விளையாட முடியல அப்படின்னா இதே தான் எனக்கு இன்னொரு டீமுக்கு ரிவ்யூவாக இருக்குது. பட் அது அதுக்கப்புறம் வர. பட் உன்னால ஒரு டீமா ஆட முடியல அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் தே டிசர்வ் டு பீ ஹியர். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ரொம்ப எனக்கு ஐ திங்க் தே ஹேவ் செனகல் நெக்ஸ்ட். ஐ டோன்ட் திங்க் செனகலை தாண்டுவாங்கன்னு எனக்கு தோணல. பேஸ்ட் ஆன் வாட் எவர் ஐவ் சீன். அதை பற்றி பேசும்போது வருவோம். பெல்ஜியம் வெரி அண்டர்வெல்மிங். நான் அப்படியே என்னோட தாட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிடறேன். இந்த குரூப்ல இது ஒரு வெரி புவர் குரூப் சொல்லணும்னா. ஈஜிப்ட் வந்து நீ சொன்ன மாதிரி தான் வெரி இம்ப்ரெசிவ். அவங்க ஸ்டைல் அவ்வளோ அட்ராக்டிவா இல்லை. பட் தேர் சோ வெல் கோச்ட். everyone knows what they have to do. அதனால வந்து எனக்கு ஈஜிப்ட் வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு இந்த குரூப்ல. நியூசிலாந்து நீ சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கேம் நான் பார்க்கல. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டோன்ட் திங்க் they did anything உருப்படியா நான் ஃபாலோ பண்ற அளவுக்கு.
ஈரான் வந்து நிறைய பேஷனோட ஆடினாருங்க. ஈரான் வந்து ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணிடணும்டா அப்படின்னு அவங்களோட டேலண்ட் இஸ் வெரி லிமிட்டட். ஆனால் அந்த லிமிடேஷன்ஸை தாண்டி ஒரு ஃபுட்பால் ஆடினானுங்க. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் அட்மிரேஷன் ஃபார் தட், பட் ஐ டோன்ட் திங்க் தே ஆல்சோ டிசர்வ் டு கோ த்ரூ. ஸோ ஓவரால் அதுதான். +1 ஃபார் பெல்ஜியம். நான் எதிர்பார்த்தேன் வந்து அட்லீஸ்ட் ஓகே ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கர அண்டர்வெல்மிங். என்னதான் வந்து நியூசிலாண்டை கடைசியில் போட்டு அடித்து பொட்டை எடுத்தாலுமே எனக்கு வந்து போகிற ஃபியூச்சரில் இப்போ போய் ரவுண்ட் ஆஃப் 32 ஆடும்போது ரொம்ப கன்வின்சிங்காலாம் இல்லை, கஷ்டப்பட போகிறோம்னு தான் தோணுது எனக்கு வந்து. ஏன்னா வந்து ஒரு ஃப்ளூரிட்டியே இல்லை அவங்களுக்கு வந்து. என்ன மாதிரி சிஸ்டம் ஆட போகிற, என்ன பண்ண போகிற அப்படின்னே வந்து இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணாத மாதிரியே இருக்கு எனக்கு ஒன்றும் பெல்ஜியம். அதே மாதிரி எஜிப்டு அவங்கக்கிட்ட இருக்க ரிசோர்ஸுக்கு ஆப்கான்லேருந்து நம்ம பார்த்ததுக்கு அதே மாதிரியே இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. சாலா வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா இன்ஜுரிங்கிற மாதிரி படித்தேன் நான். ஸோ அவன் ஃபிட்டாக இருப்பானான்னு தெரியல சாலா வந்து ரவுண்ட் ஆஃப் 32 அப்படி இல்லை அப்படின்னா தேர் கோனா மிஸ் எ லாட். அப்படி இருக்கா எந்த அளவுக்கு போவாங்க? ஒரே ஒரு விஷயம்டா, எனக்கு வந்து சாலா அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்திருக்கான்னு தோணல இந்த வேர்ல்ட் கப்ல. ஐ நோ கோல், பட் ஈஜிப்டோட டீம் வந்து சாலா இல்லாம தான் இன்னும் நல்லா விளையாண்டாங்க. அதாவது சாலா இல்லாமனா சாலாவோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலே நல்லா விளையாண்டாங்க. அந்த நேம் இஸ் a ஃபேக்டர் தான்டா. இப்போ ஆப்போனன்ட் டீம்ல டிஃபெண்டரா இருக்க அப்படின்னா ஐயோ சாலா இருக்கான்டா அவனுக்கு ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அந்த கண்ணு வச்சுக்கிறது வந்து ஒரு பிளேயரால பண்ண முடியும். சாலாங்கிற ஒரு நேம் எனக்கு எப்படி தோணுது தெரியுமாடா, சாலாவோட இடத்துல வேற எவனா சுத்தம் போட்டு ஆனாலும் அதே மாதிரி தான் அந்த சிஸ்டம்குள்ள ஆடுவான். அந்த அளவுக்கு வெல் கோஸ்டா இருக்கான். வேற மாதிரி சாலா மாதிரி ஒரு ப்ரொஃபைல் அவனுக்கு கிடையாது. அதான பிரச்சனை அவங்களுக்கு இல்ல. பட் சாலாவை அவ்வளோவா தெரியல. பேஸ்ட் ஆன் வாட் எவர் ஐவ் சீன், ஐ டோன்ட் திங்க் சாலா வாஸ் தட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபார் தம். அதுதான் என்னுடைய தாட்ஸ். அப்படி அவன் வந்து இல்லைனா அப்படின்னா ஐ திங்க் தேர் கோனா மிஸ் ஹிம் ஆஸ் அ லீடராகவும் ஆஸ் அ பிளேயராகவும் தேர் கோனா மிஸ் ஹிம். எந்த லெவல் போவாங்கன்னு தெரியல, பட் குடோஸ் டு தம். ஈரானை பொறுத்த வரைக்கும் they did what they can. அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி வெளியே போயெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. பாவம் இவனுங்க இருக்கிறது வந்து கன்ஃபார்மாக நீ போயிடுவடா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்டா, இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் நடந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே தப்பாக போகணுங்கிறது வந்து வைல்டஸ்ட் இவனோட நினச்சிருக்க மாட்டானுங்க அவனுக்கு வந்து. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு. தே ஆர் ஜஸ்ட் அவுட். ஸோ சுதீர் அன்னைக்கு சொன்னார்ல இந்த வீடியோவில், ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ராக் பாட்டம் அடிச்சிட்டான்னு நினைப்போம், ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே புஷ் ஹிம் ஈவன் பிலோ அப்படின்ட்டு. அதுதான் ஈரானுக்கு நடந்துச்சு உண்மையே சொல்லணும்னா. பட் அவங்க தே பஞ்ச்ட் அபவுட் தேர் வெயிட் தான். அவங்க இந்த கண்டென்ஷன்ல இருந்ததே பெரிய விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் தே ஹேட் த டேலண்ட் டு பி ஹியர், நாட் த அட்லீஸ்ட் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் குரூப் இல்லாம ஒரே ஒரு பாயிண்ட் டக்குன்னு ஞாபகம் இருக்குது. அந்த ரூடி கார்சியா அவன் என்னடா பண்றான் டச் லைன்ல. எனக்கு வந்து அவனையும் இந்த ராபர்ட்டோ மார்டினஸையும் வந்து இந்த கணிக்க முடியாத பைத்தியங்களா இருக்காங்கடா ரெண்டு பேரும். டச் லைன்ல நின்றுட்டு ரூடி கார்சியா வந்து சூயிங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரியா, ராபர்ட்டோ மார்டினஸ் அவன் டீம் பஸ் போட்டு நிக்குது, கொலம்பியா ஷாட் அடிச்சுட்டு இருக்காங்க, அங்க சிரிச்சு கை தட்டிக்கிட்டு இருக்கான் போர்ச்சுகலுக்கு கோல் வேணுங்கும் போது. சொல்லிருக்கானுங்களே நீ என்ன எனக்கு புரியலையே. கரெக்டா பண்றானுங்க, கை தட்டுறான். டேய் அவனுங்களுக்கு தான்டா கோல் வேணும் இந்த கேம்ல, கொலம்பியாக்கா கோல் வேணும். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன பைத்தியம் வரும். அந்த குரூப் வரும்போது பேசுவோம். நெக்ஸ்ட் குரூப் H, ஸ்பெயின், கேப் வெர்டே, உருகுவே, சவுதி அரேபியா. டக்குன்னு சொல்லணும்னா ஸ்பெயின் 7 பாயிண்ட்ஸ்ல முடிக்கிறாங்க. பட் தே ஸ்டில் ஹேவன்ட் மூவ்ட் ஆன் ஃப்ரம் செகண்ட் கியர்லேயே ஆடிட்டு இருக்கானுங்க கொஞ்சம். சவுதி அரேபியா கேம் டர்ன் அப் ஆவலன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாம். அண்ட் நிக்கோ வில்லியம்ஸ் அண்ட் எர்மி பினோ மிஸ் பண்ணுவாங்க நாக் அவுட்ஸில். ஸோ அது இட்ஸ் அ ஹியூஜ் மிஸ். அண்ட் அந்த குரூப் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுது. கேப் வெர்டே கூட ட்ரா பண்ணாங்க 0-0. அது ஐ வுட் சே ஒன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் கூடோஸ் டு கேப் வெர்டே. ஆக்சுவலி நான் கேப் வெர்டே பற்றி பேசும்போது வரேன். பட் ஐ திங்க் ஸ்பெயின் ஸ்டில் இன் செகண்ட் கியர் அண்ட் ஐ திங்க் they need their players to step up. எல்லாருமே என்டையர் டீம் சிங்கிள் அவுட் பண்ணணும்னு யாருமே இல்லை டு சிங்கிள் அவுட் தட் இவன் நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலாம். எஸ், ஆமாம். இட்ஸ் ஆல்வேஸ் அ பேட் சைன் வென் யுவர் டிஃபெண்டர் ஆர் கோல் கீப்பர் இஸ் யுவர் பெஸ்ட் பிளேயர். ஸோ அப்படி இருக்கும் போது தே டெஃபினெட்லி ஹாவ் டு ஸ்டெப் அப் ஃப்ரம் செகண்ட் கியர் அண்ட் பிளே. அதுவும் நெக்ஸ்ட் ரவுண்டெல்லாம் வந்து பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் பேசும்போது சொல்லுவோம். பட் ஆஸ்திரேலியா கூடலாம் ஆடுறாங்கன்னா கொஞ்சம் நீ ஸ்டெப் அப் பண்ணி ஆடினாதான்ப்பா வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமான கேமாக தான் இருக்கும். கேப் வெர்டேக்கு நான் வந்து ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும் இங்கே. ஃபஸ்ட்டு கேம்
நில்னு ஸ்பெயின் கூட ட்ரா பண்ணுறாங்க. செகண்ட் கேம் 2-2 யுருகுவே கூட ட்ரா பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனல் கேமும் நில்னு சவுதி கூட ட்ரா பண்ணுறாங்க. பட் தே ஷுட் ஹவ் ஒன் தட் கேம். அந்த கேமில் கொஞ்சம் கோமாளித்தனமாக ஃபினிஷிங் பண்ணதுனால நில்னு முடிஞ்சுது. பட் தே ஷுட் ஹவ் ஒன் தட் கேம். என்னமா ஒரு பர்ஃபார்மன்ஸு! அந்த கீப்பர் ஃபஸ்ட் கேமில் அகெயின்ஸ்ட் ஸ்பெயின் ஸ்டாப்ட் எவ்ரி சிங்கிள் திங் ஹி குட். அண்ட் டு ஃபினிஷ் யுருகுவேக்கு மேலே முடிக்கிறவங்க இந்த குரூப்பில் அப்படிங்கிறது நோ ஒன் எக்ஸ்பெக்டட். பிரணவ் அவங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தேர்ட் பிளேஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் தேர்ட் பிளேஸ் டீம்ஸாக குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொன்னால் பிரணவே வந்து அவங்க செகண்ட்லாம் முடிப்பாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இன் தட் வே கேப் வர்டே அமேசிங் ரன். இதுக்கப்புறம் தே ஃபேஸ் அர்ஜென்டினா. ஸோ அது எப்படி போகும்னு பார்ப்போம். பட் so far for a debut campaign to qualify for knockouts in your first ever World Cup, to score 2 goals and to score 3 points in the group and finish second in a group with Spain and Uruguay is a huge achievement. ஸோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் லாஸ்ட் ஃபோர்த்தில் வந்து சவுதி அரேபியா முடிக்கிறாங்க. 2 பாயிண்ட்ஸில் முடிக்கிறாங்க. 2 ட்ரா, ஒன்று கேப் வர்டே கூட அண்ட் இன்னொன்று வந்து யுருகுவே கூட 1-1 ட்ரா பண்ணாங்க. நாட் வெரி இம்ப்ரெஸ்ட், நாட் த சவுதி அரேபியா ஆஃப் 2022. அதுலேயாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபைட் இருந்துச்சு. இதில் வந்து டிஃபென்சிவ்லி ரொம்ப மட்டமாக இருந்தாங்க சவுதி அரேபியா. அண்ட் கடைசியாக உருகுவே பற்றி பேசணுன்னா, தம்பி இது ஃபீஃபா வேர்ல்ட் கப்பு, ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பு, ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரி ஃபுட்பால் ஆடாதீங்க வேர்ல்ட் ஸ்டேஜில் வந்துட்டு. இட்ஸ் அ டிஸ்கிரஸ் டு சவுத் அமெரிக்கன் ஃபுட்பால் அண்ட் புட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் கவானி, சுவாரஸ், ஃபோர்லான் அந்த மாதிரி இருந்த ஒரு டீமு இப்போ போயிட்டு, நான் நூனஸ்னு சொல்ல வந்தேன். பட் அவனை சிங்கிள் அவுட் பண்ணாமல் ஸ்குவாடே வந்து படுமட்டமாக தான் ஆடினாங்க. நோபடி டர்ன்ட் அப் அண்ட் தே டிடன்ட் லுக் லைக் தே வாண்டட் டு பிளே ஃபுட்பால் அட்லீஸ்ட் இன் த லாஸ்ட் கேம் ஃபார் ஸ்பெயின். ஸோ வெரி டிசப்பாயிண்டட் வித் உருகுவே இன் திஸ் குரூப் ஸ்டேஜ். டக்குன்னு உங்கள் ரிவ்யூ ஆஃப் திஸ் குரூப். 4 டீமும் ஒன்றா சொல்லி முடிச்சிருக்கேன். நான் அப்படியே 4மே போயிடுறேன். ஸ்பெயின் பொறுத்தளவில் நம்ம கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கேப் வர்டே கேம் நீ சொன்னது நான் அக்செப்ட் பண்ணுறேன். இட் வாஸ் ஒன் ஆஃப் கேம். சவுதி அரேபியா கூட they actually ஒண்ணே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் ஆஃப் கேம் யா, பட் they should have won that game டா. They had the chances. They made அன்னைக்கு I think the issue was tactical. அவனுங்க அன்னைக்கு இல்ல டாக்டிக்கல், அத தான் நான் சொல்ல வரேன். டாக்டிக்கல்ங்கறத விட அவங்களுக்கு ஒரு 3-4 கிளியர் சான்ஸே வந்தது கோல் போடுறதுக்கு. ஃபெரானுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. that Ozinia guy was playing at a different level அன்னைக்கு. சரியா, அவனுக்கு அந்த கிரெடிட் கொடுத்துறலாம். Spain made mistakes. You cannot go into a game having Cucurella and Ferran Torres as your wide options. It is not going to work. அது வந்து ரொம்ப சிம்பிள். It was அன்னைக்கு லமீன் இல்ல, நீக்கோ இல்லனா உன் டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் should have been Olmo. அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம். It was a one off tactical mismanagement. டீமா ஒழுங்கா ஆடல. அது I won't read too much into that game. இந்த கேம் சவுதி கேம் I thought அந்த கேம்ல செகண்ட் கியர்லாம் இல்ல, அவங்க ஆரம்பிச்சதே 5th கியர்ல தான் ஆரம்பிச்சானுங்க அந்த கேமை. Once they scored 4 goals they settled. சரி, ஓகே, we will rest our players, we will see this game out அப்படின்னு ரொம்ப பிராக்மேட்டிக்கா வெரி லூஸ் டிலஃபான்ட்டையா அவங்க அந்த கேமை முடிச்சிட்டாருங்க. Coming to this Uruguay game, I don't think any team could have survived that game. It is not about Spain. நீ அந்த கேம்ல பிரான்ஸை போட்டானாலும் பிரான்ஸ் ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. Because only one team came out to play football. The other team, disgraceful performance. Disgracefulனா வாய கெட்ட வார்த்தை வர அளவுக்கு டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ அந்த கேம் வச்சு நான் ஸ்பெயினை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்பெயின் வந்து ஐ ஸ்டில் திங்க் தேல் மேனேஜ். ஐ டோன்ட் திங்க் தேல் பி அ ப்ராப்ளம். நீ சொன்ன மாதிரி நீக்கோஸ் அ மிஸ், பீனோஸ் அ மிஸ், பட் தேல் ஸ்டில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அ வே. பெய்னா, ஆல்மோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சு அவங்க வந்து தே வில் ஹேண்டில் இட் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. லமீன் வந்து ஹி நீட்ஸ் டு ஸ்டெப் அப். இஸ் கமிங் பேக் ஃப்ரம் அன் இன்ஜுரி. அவன் இன்ஜுரியிலேருந்து திரும்ப வரா. நம்ம இன்னைக்கு ஆல்வரஸ் பேசினது தான், கொஞ்சம் அண்டர் குக்டா தெரியறான். பட் ஹீல் கம் குட். லமீன் பத்தி எனக்கு கவலை இல்லை அந்த டீம்ல. The back line for Spain has been brilliant. குக்கரெல்லாவா இருக்கட்டும், போரோ ஆடினா போரோ, லாரண்டே ஆடினா லாரண்டே, குபார்சி அண்ட் லப்போர்ட் have been amazing. உனாய் சிமான் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணானா ஓகே. உனாய் சிமான் கொஞ்சம் இந்த எப்பவுமே அவங்ககிட்ட அதான் பிரச்சனை, கொஞ்சம் டென்டேட்டிவாவே இருப்பான். அது அப்படிதான் இருக்கு. அப்படியே மூவிங் ஆன் டு கேப் வருதே, நத்திங் மோர் டு ஆட் தென் வாட் யூ செட் ஆர் ரகம். பர்ஃபெக்டா சமரைஸ் பண்ண ஸ்டாமா அச்சீவ்மெண்ட், ஸ்டோரி ஆஃப் திஸ் வேர்ல்ட் கப் சோ ஃபார் வித்வுட் அ டவுட். உருகுவே வந்து நல்ல வேலை நீங்க வெளியே போனீங்க அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் தான் நிறைய ஆன்டிசிபேட் பண்ணேன். நம்ம பேசணும் இதை பத்தி, மார்செலோ பியல்சா டீம் ஃபுட்பால் நல்லா ஆடுவாங்கன்னு.
நீங்கள் ஃபுட்பாலே ஆடலை. நீங்கள் வந்து இந்த உண்மையை சொல்லணும்னா துனிஷியாவுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே போயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில். ப்ளீஸ் கோ பேக் டு சவுத் அமெரிக்கா. அந்த அந்த லெஃப்ட் பேக்லாம் தெரிந்தான் பார்த்தியா, ஏதாவது சண்டை போடுற சாம்பியன்ஷிப் இருந்துச்சுன்னா அவனை கூட்டிகிட்டு போய் விடுங்க, நல்லா சண்டை போடுவான். அவ்வளோதான் உருகுவே பற்றி. சவுதி அரேபியா நோ கமெண்ட்ஸ், நத்திங். சரியா? நான் தான் சொன்ன மாதிரி ஸ்பெயினை வந்து ஏன் வந்து இவ்வளோ ரியாக்ஷன் வருது அப்படின்னா, ஸ்பெயின் தான் நிறைய பேரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் டு வின் த வேர்ல்ட் கப் கோயிங் இன் டு த டோர்னமெண்ட். ஸோ அவங்க வந்து என்னடா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ளூயிடான ஒரு ஃபுட்பால் இன்னும் பார்க்கலையே அப்படிங்கறதுனால கொஞ்சம் ரியாக்ஷனரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெயின்லேயே வந்து இந்த 2 டிவைடடாக இருக்காங்கல்ல, இந்த மெட்ரிட் யாருமே இல்லை, மெட்ரிட் பிளேயர்ஸை ஒதுக்குறானுங்க அப்படின்னு மெட்ரிட்லேருந்து அவனுங்க வந்து இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஸோ அதனால வந்து ஒரு நெகட்டிவ் பிஆர் ஆரம்பத்தில் வந்தது. பட் ஐ ஒன்ட் ரியலி ரீட் மச் இன்டு இட். ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அந்த கேப்பர்டே கேம் வந்து என்னதான் வந்து லைனப் தப்பு, டாக்டிக்கல் தப்பு, எல்லாமே தப்பாக இருந்தால் கூட தே வேர் தேர் டு வின் தட் கேம். ஸோ அந்த குவாலிட்டி இருந்தது, அவங்க அவ்வளோ தப்பாக பண்ணி அந்த குவாலிட்டி இருந்தது, தே ஷுட் ஹவ் ஒன் தட் கேம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃபுட்பாலில் சொன்ன மாதிரி நம்ம கோல் அடிக்கணும் இல்லை. ஸோ ஆன் தட் டே அந்த கோல் கீப்பர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அதுவும் ஒரு சேவ்லாம் வந்து தலைவன் இப்படி பின்னாடிலாம் போய் ஒரு தடுப்பான். அதெல்லாம் நான் வந்து அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ஓகே நீ போகாதுடா அப்படின்னு. ஸோ யா, அதனால வந்து ஐ ஒன்ட் ரியலி. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி உருகுவே கேம்லாம் வந்து எனக்கு மனசாக நான் விளையாடுவான் அந்த கேமு. நீங்கள் மனுஷங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. லமீன் பிடிச்ச டீம் தான், சத்தியமா லமீனை பொறுத்த வரைக்கும் ஹீ வில் கம் குட். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் தேர் மேன். அவன் வந்து அவனோட பெஸ்ட்டு நான் வந்து அந்த கிளிம்ஸஸே வந்து நான் பார்த்துட்டேன், உருகுவேலையும் பார்த்துட்டேன். அவன் வந்து அந்த இடத்துலயே வந்து அவன் 2-3 டைம் கிரியேட் பண்ணிட்டான். ஒரு அந்த மாதிரி டீமோடய கிரியேட் பண்ணிட்டான். அவன் வந்து கிரியேட் பண்ணதே அவன் மட்டும்தான் அன்றைக்கி அந்த மேட்ச்சில், வேறு யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. அந்த கோல் போனதே வந்து ஒரு ஃப்ளூக் கோல் விட்டுட்டான் அந்த கோல் கீப்பர். ஸோ அதை தவிர ஸ்பெயின் ஆர் ஃபைன். அண்ட் நம்ம அதை பற்றி பேசுவோம் 32ல் போகும்போது நம்ம என்னென்னு பேசுவோம். கேப் வர்டே எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பெக்ட் மேன், வாட் எவர் தே ஆர் டூயிங். இந்த டீமை வச்சு இவ்வளோ ஸ்பெயின் மாதிரி ஒரு டீமெல்லாம் வந்து அவங்க விளையாடணுன்னே அவங்க கனவு கண்டிருப்பாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோதான். ஸோ இது அடுத்தது இப்போ அர்ஜென்டினா ஆட போகிறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய கனவாக இருக்கும் பாரு. அந்த கோல் கீப்பர் சொல்கிறான், என்னோட பெரிய கனவே வந்து மெஸ்ஸியோடலாம் ஆடுறதுன்னு நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படிங்கிறான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வெரி பொயட்டிக்காக இருக்குது பார்க்கும்போது. பட் போதும் அப்படின்னு தான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான். பட் யா, ரெஸ்பெக்ட், இமென்ஸ் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி சவுதி அரேபியா நோ கமெண்ட்ஸ். நான் பெருசாக அவங்கள வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் குரூப் போயிடலாம். ஃப்ரான்ஸ், நார்வே, செனகால், ஈராக். ஃப்ரான்ஸ் டாப் தி குரூப். சாரி மக்களே, கொஞ்சம் வேகமாக போகிறோம்னு நினைக்காதீங்க, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால தான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறோம். France, Norway, Senegal, Iraq. France top the group, 9 out of 9, 3 wins. Kylian Mbappe, World Cup Mbappe has arrived. அப்புறம் லாஸ்ட் கேமில் Ballon d'Or Dembele has also arrived. Olise was always arrived. டீமாக வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு இடம் இல்லை பாவம் அந்த டீம். ஆமாம், எங்கே ஆடுறது. Norway finished second. Erling Haaland also has arrived in the World Cup. One of the most fun groups to watch. இந்த இல்லை செனகாலும் வந்து நல்லா அந்த 2 கேமுமே they lost but they won our hearts. அந்த 2 கேம்லேயும் ஃப்ரான்ஸ் கூடயும் சரி, நார்வே கூடயும் சரி. நார்வே கூடலாம் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு 3-2 they lost the game. பட் தே ஹவ் ஆல்சோ லாஸ்ட் 8 டீம்ஸில் கடைசி டீமாக வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க ஃபார் த ரவுண்ட் ஆஃப் 32. அண்ட் ஈராக் ஃபினிஷ் பாட்டம் வித் -11 கோல் டிஃப்ரென்ஸ் அண்ட் 0 points. ஈராக் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நார்வே, செனகல், ஃப்ரான்ஸ். அவங்க 3 பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் ஃபார் தட் ஃபஸ்ட்டு கேம் ஃபஸ்ட் ஹாஃப், அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆடினானுங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் தாண்டா ஃப்ரான்ஸு, நாங்கள் தாண்டா ஃப்ரான்ஸுன்னு அப்படி அவன் டெஷாம்ஸ் என்ன ட்ரெஸ்ஸிங் ரூமில் சொன்னான்னு தெரியல, எல்லாரும் முடிச்சுக்கிட்டான். எம்பாப்பே அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். வேர்ல்ட் கப்னாலே தலைவன் வந்து சிறப்பான சம்பவங்கள் செய்கிறதுக்காக வந்து ரெடியாக இருக்கான் எம்பாப்பே. அண்ட் ஓவரால் டிஃபென்சிவ்லி ஆல்சோ ஃப்ரான்ஸ் ஹஸ் பீன் சாலிட். உப்பமைக்கானோ பீஸ்ட் மோடில் ஆடிட்டு இருக்கான் அந்த வேர்ல்ட் கப்பில். 1v1 வந்து அவனை தொடவே முடியல, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான் உப்பமைக்கானோ. டெம்பலே ஃபைனல் கேமில் ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணிட்டா. ஹீ இஸ் ஆல்சோ ஆஃப் த மார்க் இன் த வேர்ல்ட் கப். 4 goals. அவனும் எம்பாப்பேவும் நெக் டு நெக் இந்த கோல்டன் பூட் ரேஸ் நோ. பட் ஐ திங்க்
ஐ திங்க் ஐ காட் மை ப்ரெடிக்ஷன் ராங் அப்படின்னு தான் வந்து, ஏன்னா மிட்ஃபீல்டு ஏதோ ஒர்க் ஆகுது. இல்லை, நான் ரவுண்ட் ஆஃப் 16 வெளியே போயிடுவாங்கன்னு சொன்னேன்ல. Their midfield has clicked, and all it took them was that first 45 minutes to figure out that Olise ரைட்டில் ஒர்க் ஆகலை, ஒலிசே சென்டராக ஆடிட்டு டெம்பலே டூவே ஆடுறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் நார்வே பற்றி சொல்லணும்னா, அஃப்கோர்ஸ் எர்லிங் ஹாலண்ட் இஸ் த போஸ்டர் பாய் ஆஃப் த டீம். பட் அவுட் சைட் எர்லிங் ஹாலண்ட் ஆல்சோ த டீம் ஹஸ் பீன் வெரி வெரி என்ன சொல்கிறது, வெரி வெரி வெல் கோச்ட் அண்ட் வெரி வெரி வெல் ட்ரிவன் டீம். ஓடேகார்டு இந்த மிட்ஃபீல்டாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம நூசா ஆன் த லெஃப்ட்டு, சொர்லாத் ஆன் த ரைட்டு, அப்புறம் அந்த நம்பர் 8 ஒருத்தன் ஆடுவானே, சாண்டர் பர்ஜ்ன்னு நினைக்கிறேன் அவன் பேர், போடோ கிளிம்ட்டுக்கு ஆடுறான்னு நினைக்கிறேன். இல்லை, போடோ கிளிம்ட்டு ஃபுல்லம் ஒருத்தர் இருக்கான், அது சாண்டர் பர்ஜ். இன்னொரு பிளேயரும் பர்குன்னு தான் நினைக்கிறேன் அவன் பேரும், பேட்ரிக் பர்க். அவனும் வந்து இது போடோ கிளிம்ட்லேருந்து வரான். பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ரியர்சன் ஆன் த ரைட், நல்ல சூப்பரான ரைட் பேக்காக ஆடிட்டு இருக்கான் இந்த வேர்ல்ட் கப்பில் சோஃபார். அண்ட் ஓவரால் நார்வே ஆஸ் அ டீம் ஹஸ் பீன் வெரி வெரி இம்ப்ரெசிவ் ஃபார் மீ. அண்ட் கடைசியாக செனகாலுக்கு வரேன். செனகால் வந்து இந்த ஓவரால் ஆஸ் அ டீம் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆல் ஓவர் த பிச். டியூஃப் வெரி இம்ப்ரெசிவ் அட் லெஃப்ட் பேக். குலிபாலி தான் எனக்கு கொஞ்சம் ஆஃபாக தெரியுறான் இந்த வேர்ல்ட் கப்பில் சோஃபார். பட் அதர் தென் தட் நியாகாட்டேவாக இருக்கட்டும், டியூஃபாக இருக்கட்டும், மிட்ஃபீல்டில் 2 போத் இட்ரிசா கானகேவாக இருக்கட்டும், நம்ம லமீன் கமாராவாக இருக்கட்டும், சாதியோ மானேவாக இருக்கட்டும், இஸ்மாயில் அசாராக இருக்கட்டும், ஜாக்சனுமே நிறைய இடத்துல நல்ல பொசிஷனிங் கொடுக்குறான். ஃபினிஷ் தான் பண்ணல, பட் நல்ல பொசிஷனிங் கொடுக்குறான். அண்ட் ஆஃப் த பெஞ்ச் இப்ராஹிம் எம்பாயே கொண்டு வராங்க, பாப்பே சார் கொண்டு வராங்க. அப்சல்யூட்லி ஸ்டாக்ட் டீம். அண்ட் வெரி நைஸ் டு சி தட் இலிமான் எண்டாய், அவனை வந்து பெருசாக யூஸே பண்ணலை இது வரைக்கும். பட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன் ஆஃப் த பெஞ்ச். I think very very unlucky to draw in the France and Norway group, but overall they somehow managed to qualify and are in the knockouts. Okay, fair enough. நீ சொன்ன பாயிண்ட்ஸ்ல நான் என்ன ஆட் பண்ணுமோ அதை மட்டும் ஆட் பண்றேன். பிரான்ஸ், நீ சொன்னது பிரான்ஸ் have been brilliant so far, அது டவுட்டே கிடையாது. 2.5 halves of brilliant football ஆடிருக்காங்க. எம்பாப்பே has been brilliant. ஒலிசே வந்து அசிஸ்ட் கிங்கா மாறிக்கிட்டு இருக்கான். டெம்பலே வந்து he had செகண்ட் கேமும் சூப்பராக ஆடினா டெம்பலே. ஆக்சுவலி செகண்ட் கேம் ஆல்சோ he had an assist and ஒரு வேற லெவல் கோல். தேர்ட் கேம் வந்து it was his game. பேலண்டர் டெம்பலேனா யாருன்னு காமிச்சான். டூவே அண்ட் பார்கோலாவும் அவங்க பங்குக்கு ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. along with Argentina, probably the 2 best teams in the World Cup so far எனக்கு. but I still think இது வரைக்கும் அவங்க ஆடின டீம் எல்லாமே they played into their strengths, where Norway also wanted to make the game end to end. Senegal also wanted to make the game end to end. France பொறுத்தளவுல any team that wants to make it end to end with them, France are going to come out tops. அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட அதுக்கான அந்த டிரான்சிஷன் ஃபயர் பவர் பிரான்ஸை விட பெட்டரா எந்த டீமுக்கும் கிடையாது. I will still wait until I see them play a team that controls the game, that controls the ball. இதை வந்து நான் அன்னைக்கு ஸ்ரீராம்கிட்ட சொன்னேன், அவன் கூட அக்ரி பண்ணல. பட் I still think if a team controls the ball in midfield, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், if Spain play well, போர்ச்சுகல் அந்த மாதிரி விளையாட மாட்டேங்கிறாங்க, அதனால நான் போர்ச்சுகல் அதை சேர்க்க விரும்பல. or if Argentina control a game in midfield, நீ வந்து பிரான்ஸை இந்த வேர்ல்ட் கப்ல அடிக்கணும் அப்படின்னு நினைச்சனா, மேபி ஜெர்மனி, நீ பிரான்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல அடிக்கணும்னு நினைச்சனா, you have to take control of the game. நீ வந்து அவங்கள வந்து பாஸ்கெட் பால் கேம் மாதிரி ஆட விட்டனா வச்சு செஞ்சு தொங்க விட்டு போயிடுவானுங்க. அதுதான் உண்மை. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் அந்த மாதிரி ஒரு டீம் வந்தால் அவங்களோட மிட்ஃபீல்டு வீக்னஸ் on that one day will cost them தான் எனக்கு தோணுது. நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் ஆஃப் 16 வெளியே போக மாட்டாங்க, பட் ஐ ஃபீல் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நீங்க ரவுண்ட் ஆஃப் 16 வெளியே போகணும்னு சொன்னியா? ஆமா, நான் சொன்னேன். பட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அவன் ரவுண்ட் ஆஃப் 32 சொன்னான் ராகவ், நான் ரவுண்ட் ஆஃப் 16 சொன்னேன். அதுதான் எங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம். அப்படியே நான் நார்வே டச்சப் பண்ணிடுறேன். நார்வே வந்து நிறைய படித்தேன் நார்வே பற்றி. செம குவாலிஃபிகேஷன் கேம்பெயின், நிறைய கோல் அடிப்பானுங்கன்னு. கொடுத்த ஹைப்புக்கு அந்த லெவலுக்கு ஆடி இருக்கானுங்க. டெஃபினட்டாக அந்த லெவலுக்கு ஆடி இருக்கானுங்க. வெரி நைஸ். நார்வேனா எனக்கு அந்த வைக்கிங் ரோ தான். தட் வில் பி மை டேக் அவே ஆஃப் திஸ் வேர்ல்ட் கப். சான்ஸே இல்லை. ஸோ குட். ப்ளீஸ் கீப் கமிங் நார்வே. வாங்க, இன்னும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வேர்ல்ட் கப்பில். ஐ எம் ஹியர் டு சி
செனகல் வந்து yet another ஆப்பிரிக்கன் டீம் who have been very very impressive. நிக்கலஸ் ஜாக்சனுக்கு துளி அளவு, அதாவது ஒரு 10% ஃபினிஷிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா கூட வச்சுக்க, அவங்க கிட்ட இருக்க மற்ற எல்லா ஸ்கில்லுக்கும் he'll be one of the best strikers in the world. ஏன்னா ஃபினிஷிங் தவிர எல்லாமே பண்றான். அவனோட பிசிக்காலிட்டியா இருக்கட்டும், ரன்ஸா இருக்கட்டும், அவனோட ஹோல்ட் அப்லயா இருக்கட்டும், எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ஃபினிஷ் மட்டும் பண்ண மாட்டேன்றான். செனகல் வந்து if they didn't go out of this group, வேர்ல்ட் கப்போட குவாலிட்டி தான் கம்மியா இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி they went out of this group. அவ்வளவுதான். வெரி நான் வந்து எல்லாமே ஒத்துக்கிறேன். பிரான்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பிரான்ஸ் வந்து ஃபார் மீ அலாங் வித் அர்ஜென்டினா நீ சொன்ன மாதிரி வேற லெவலில் விளாடுறாங்கப்பா. அந்த அட்டாக் வந்து பிரான்ஸ் மாதிரி இருக்கிற அட்டாக் நான் எல்லா பக்கத்துலேருந்து அடிக்கிறானுங்கப்பா பிரான்ஸ். ஐயோப்பா, அவனுங்களுக்கு வந்து ஒலிசேவை தாண்டி உள்ள ஒருத்தன் செருக்கின்னு ஒருத்தன் உட்காந்து வேற இருக்கான் அட்டாக்கிங் பவர்ஸ் அவங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இருக்கு அவங்களுக்கு வந்து. லோ பிளாக் போட்டாலும் அவங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி பாஸ்கெட் பால் ஆடினாலும் அவங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருக்கு. அவங்க இன்னும் நீ சொன்ன ஒரே ஒரு கேம் ஆடல, அது கண்ட்ரோல் கேம் தான் ஆடல. அதுவும் அவனுக்கு ஆடினா நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க கிட்ட ஆன்சர்ஸ் இருக்கா இல்லையான்னு. அது குடிச்சிக்கிற நம்ம பார்த்துருவோம் நடக்கும்போது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஆன்சர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உனக்கு அதில் டவுட் இருக்கு, பட் எனக்கு வந்து அது பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா நான் வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஐ வில் வெயிட் until I see such a game before judging பிரான்ஸோட குவாலிட்டி. ஏன்னா இந்த அட்டாக் இவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு நமக்கு இந்த வேர்ல்ட் கப் முன்னாடியே தெரியும். இட் இஸ் நாட் லைக் we found out only during this world cup. அவங்க கிட்ட இருந்த பிரச்சனை வந்து மிட்ஃபீல்டு. ஆனா அவனுங்க ஆடின ஸ்டைல் ஆஃப் கேம்ஸ்க்கு they didn't require that midfield battle never came. மிட்ஃபீல்டே இல்லாம தான் எல்லா டீமும் ஆடினானுங்க. நார்வேயுமே வந்து ஃபுல்லா அட்டாக்ல தான் ஆடினாங்க. நார்வே வந்து மொத்த டீமே உட்கார வச்சு ஆடினானுங்க. ஸோ ஐ won't really look into it. பட் நீ சொன்ன மாதிரி அந்த லெவல்ல யாருமே ஆடல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஆடுற வரைக்கும் அது வெயிட், அவ்வளவுதான். ஐ ஜஸ்ட் வெயிட். ஸோ அதை தவிர பிரான்ஸ் ஹாஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி குட். அந்த 2022 ஃபைனலில் விளையாண்ட ரெண்டு டீமு, அவங்க ரெண்டு பேரும் ஏன் ஃபைனலில் விளையாண்டாங்க அப்படின்னு இந்த இதில் காட்டியிருக்காங்க அந்த ரெண்டு பேருமே. ஸோ ஃப்ரான்ஸ் ரெஸ்பெக்ட். நார்வே மேசிவ் மேன். ஹாலண்ட் வேற லெவல் தான் யானி அப்படின்ற நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். போதும், அடுத்தது போவோம். எஸ், குரூப் ஜே நம்ம குரூப்பு. அர்ஜென்டினா, ஆஸ்ட்ரியா, அல்ஜீரியா, ஜார்டன். அர்ஜென்டினா ஃபினிஷ் டாப். 8 goals scored, 1 goal conceded, +7 goal difference, 9 points முடிகிறோம். செகண்ட் பிளேஸில் ஆஸ்ட்ரியா வித் 4 points அண்ட் தேர்ட் பிளேஸில் அல்ஜீரியா வித் 4 points. ஜார்டன் கோ அவுட் வித் 0 points and 3 losses. பட் ஷவுட் அவுட் டு ஜார்டன். அவங்களும் வந்து டெபியூ கேம்பெயின் இந்த வேர்ல்ட் கப். வெரி வெரி எக்ஸைட்டிங் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் ஆடினாங்க அவங்களும். அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன டீம்ஸ் when they play the exciting brand of football பெரிய டீம் கிட்ட மாட்டி கோல் வாங்கிடுறாங்க. பட் they scored in every game. All the 3 games that they played, they scored a goal. ஸோ ஷவுட் அவுட் டு ஜார்டன். அர்ஜென்டினா பற்றி நம்ம பேசிக்கினே இருக்கோம். சூப்பராக ஆடுறாங்க 2020. இன் மை ஒப்பீனியன் திஸ் அர்ஜென்டினா டீம் லுக்ஸ் மச் சாலிட் அண்ட் பெட்டர் அண்ட் வெரி வெரி அன்பிரிடிக்டபிள் தேன் த 2022 டீம். அது வந்து தே லுக் லைக் த டீம் டு பீட் அலாங் வித் ஃப்ரான்ஸ். அண்ட் ஆஸ்ட்ரியா அண்ட் அல்ஜீரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிஃபோர் டாக்கிங் அபவுட் தெம், வாட் அ மேட்னஸ் ஆன் த லாஸ்ட் மேட்ச் டே. அந்த ஹைலைட்ஸ் உட்காந்து பார்க்குறேன். ரால்ஃப் ராக்னிக் அந்த நம்பர் 14 கோல் அடித்தவன், ஹி ஜஸ்ட் கம்ஸ் ஆன் இன் த 90+4 minute. இஸ் லிட்ரலி இஸ் ஃபர்ஸ்ட் டச் இன் த கேம். ஹி ஈக்குவலைசஸ் அண்ட் ஸ்கோர்ஸ். அண்ட் அல்ஜீரியாவுக்கும் வந்து இட்ஸ் பீன் வெரி வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச் அல்ஜீரியா பிளே. அவங்க அந்த 22 ஒரு பிளேயர் இருக்கான், ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் மாசா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் கேமில் 10 ஆடுறான், 8 ஆடுறான், எல்லா பொசிஷன்லையும் வந்து மிட்ஃபீல்டு கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமாக ஆடுறான். ரியாத் மாரஸ் கம்மிங் இன் டு த டீம் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 2 games, 2 goals ஃப்ரம் மாரஸ் அண்ட் வெரி வெரி எக்ஸைட்டிங் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால். அண்ட் ஆஸ்ட்ரியா, ரால்ஃப் ராக்னிக்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபுட்பால் வந்து லிட்டரலி அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு என்னடா சபிட்சர், லைமர்லாம் வந்து ஃப்ரண்ட் லைனில் விங்கர்ஸாக ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா, பட் சூப்பராக வந்து தட் டீம் மேனேஜ் டு பர்ஃபார்ம் இன் திஸ். அண்ட் ஆல் த அர்ஜென்டினா கூட தோத்தாங்க, பட் தே ஒன் அகேன்ஸ்ட் ஜார்டன், தே ட்ரூ அகேன்ஸ்ட் அல்ஜீரியா. 90+5 ஸ்கோர் பண்ணி தே கிளின்ச்டு பேக் தேர் வேர்ல்ட் கப் ஸ்பாட் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் லூசிங் இட் ஃபார் தட் 1.5 minutes. ஸோ அது பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் in no way shape or form was this group very easy, but Argentina walked through this group. and Argentina பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. இல்லை, இந்த குரூப் பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த குரூப்பில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ இதில் வந்து இட் வாஸ் நாட் எதுவுமே வந்து நியாயமாக நடக்கலை. முதலே வந்து அர்ஜென்டினா வந்து 3 கேமும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எழுதி வச்சது. முதலே வந்து மெஸ்ஸி 6 கோல் அடிச்சிருவாங்கிறத எழுதி வச்சது. ஆஸ்ட்ரியா அல்ஜீரியாவோட அந்த கடைசி ஸ்கிரிப்டும் ஆல்ரெடி டிசைடட் தான். அப்படி வந்து அப்படி உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாமே ஸ்கிரிப்ட் வச்சு ஜார்டனை வந்து நீ வந்து நம்ம அடுத்த வேர்ல்ட் கப்பில் ஒன்று ஸ்கிரிப்ட் தரோம்ப்பா, அடுத்த வேர்ல்ட் கப்பில் வேணால் போர்ச்சுகல் கூட ஒன்று போட்டு விட்றோம், கவலைப்படாத, இப்போதைக்கு வந்து நீ வந்து இந்த ஒரு வேர்ல்ட் கப் சும்மா நம்பர்ஸ் மட்டும் மேக்கப் பண்ணுன்னு சொன்ன குரூப். அவ்வளோதான், வேறு எதுவுமே எனக்கு இந்த குரூப் பற்றி இல்லை. பிரணவ் வந்து அது சொன்னாலும் பட் அர்ஜென்டினா வேற லெவல்யா. லியோனல் மெஸ்ஸி இத்தனை பேர் ஃபேனா இருக்காங்க அப்படிங்கிறது, எத்தனை பேர் இதை வந்து கடவுளா பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. 39 வயசுல ஒருத்தன் வந்து புது ஜென்ரேஷனோட சண்டை போட்டுக்கிட்டு லீட்ல இருக்கான் கோல்டன் பூட்ல. ஸ்டில் த பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்டு ஆல்வேஸ். அது வந்து வேற விஷயம். பட் ஷோயிங் இட் இன் த ஃபீல்ட் அட் திஸ் ஏஜ் இஸ் ரெஸ்பெக்ட் மேன். அவ்வளோதான். ஜஸ்ட் வி ஆர் பிளஸ்ட் டு see him. அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறேன். சீயிங் அவன் வந்து ஃபுட்பால் என்ஜாய் பண்ணி ஆடுறதே பார்க்க ஒரு ரொம்ப சந்தோஷமா. வெரி டேஞ்சரஸ் ஆப்போனன்ட், வெரி டேஞ்சரஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ தலைவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா அங்கே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ நீ சொன்ன மாதிரி 2022 அர்ஜென்டினாவோட இந்த அர்ஜென்டினா வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுப்பீரியராக தெரியுறாங்க. அட்டாக் வைஸாக டிஃபென்சிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்குது. போன ஃபர்ஸ்ட் கோல் கன்சிடர் பண்ணாங்க இந்த மேட்ச் இன்னைக்கு காலைல தான். பட் அதுவே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சூப்பரான ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த இடத்துல வந்து. ஸோ அது இல்லைன்னா அது கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. பட் தே லுக் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஃப்ரான்ஸை விட ஒரு 1% நான் இதில் அதிகமாக வைக்கிறேன் அந்த டிஃபென்சிவ் யூனிட்டுக்காக. அட்டாக்கிங் வைஸ் தே ஐ திங்க் போத் நேம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆஸ் அ யூனிட்டாக ஐ திங்க் அர்ஜென்டினா ஆல்சோ மேக்ஸ் இஸ். ஸோ அவ்வளோதான், அர்ஜென்டினா பற்றி பேசிட்டேன். மற்றதெல்லாம் நீங்களே கவர் பண்ணிட்டீங்க. எஸ், நெக்ஸ்ட் குரூப், செகண்ட் லாஸ்ட் குரூப் கே, கொலம்பியா, போர்ச்சுகல், டிஆர் காங்கோ அண்ட் உஸ்பெகிஸ்தான். கொலம்பியா டாப் த குரூப் 7 points. அமேசிங் கேம்பெயின். உஸ்பெகிஸ்தான் 3-1 அடித்தாங்க. டிஆர் காங்கோ கூட 1-0 வின் பண்ணுறாங்க. அண்ட் போர்ச்சுகல் கூட 0-0 ட்ரா பண்ணாங்க. ஜெயிச்சிருக்க வேண்டிய கேமு. போர்ச்சுகல் ஃபினிஷ் செகண்ட் அண்ட் மேக் லைஃப்ஸ் ஹார்டர் ஃபார் தெம்செல்வ்ஸ். நோபடி பட் தெம்செல்வ்ஸ் டு பிளேம் ஃபார் த பொசிஷன் தட் தே புட் தெம்செல்வ்ஸ் இன். 5 points முடிக்கிறாங்க. 2 ட்ரா. டிஆர் காங்கோ கூட 1-1 ட்ரா. உஸ்பெகிஸ்தான் கூட ஃபைனல்னு வின் பண்ணாங்க. பட் அகைன் கொலம்பியா கூட 0-0 ட்ரா. டிஆர் காங்கோ வாட் அ கம்பேக் இன் த உஸ்பெகிஸ்தான் கேம் டு கம் இன் டு 3rd பொசிஷன். அட் அ பாயிண்ட் ஐ திங்க் உஸ்பெகிஸ்தான் 3rd பிளேஸில் முடிக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கேமில். பட் வீசா பிரில்லியன்ட் கேம்பெயின். எனக்கு பெருசாக நான் டிஆர் காங்கோ மேட்சஸ் அவ்வளோவா பார்க்கல. பட் ஐ saw Visa has been clinical for them and very crucial goal score பண்ணியிருக்கான் Visa. So they finished 3rd. and கொலம்பியா நம்மளுக்கு தெரியும், கோப்பா அமெரிக்கா பார்க்குற நம்மளுக்கு தெரியும், சவுத் அமெரிக்கன் குவாலிஃபயர்ஸ் பார்க்குற நம்மளுக்கு தெரியும். வாட் அ குவாலிட்டி சைடு தே ஆர். சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் ஆல் ஓவர் த பிச். லூயிஸ் டியாஸாக இருக்கட்டும், ஹமஸ் ரொட்ரிகஸாக இருக்கட்டும், ஜான் ஆரியாஸாக இருக்கட்டும், பின்னாடி மூனியாஸாக இருக்கட்டும், டாவின்சன் சான்சஸாக இருக்கட்டும், அப்சல்யூட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆல் ஓவர் த பிச். அண்ட் மொரட்டு ப்ரெஸ்ஸுனா ப்ரெஸ்ஸு, அப்படியே ஒரு இன்டென்சிட்டி அவங்க கேமில். நம்ம 24 கோப்பாலே பார்த்தோம் எவ்வளோ சஃபர் பண்ணோம் அகேன்ஸ்ட் கொலம்பியான்னு. ஜஸ்ட்டில் வின் பண்ணோம் அந்த ஃபைனல்ஸு. பட் கூடோஸ் டு தெம் ஃபார் டாப்பிங் திஸ் குரூப். போர்ச்சுகல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொபோட்டோ மார்டினஸ் என்னப்பா பண்ணுற, இன்னொரு கோல்டன் ஜென்ரேஷனை வேஸ்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொலம்பியா கேம்லலாம் வந்து நின்று தோத்துட்டு இருக்கும் போது லோ பிளாக் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆஸ் இஃப் தேர் வின்னிங் த கேம் மாதிரி அவன் டாக்டிக்ஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தே புட் தெம் செல்ஃப்ஸ் இன் திஸ் பொசிஷன். ஹார்டர் சைட் ஆஃப் த ட்ராக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் நேற்று ஜெயிச்சிருந்தா நீங்கள் ஈஸியர் சைட் ஆஃப் த ட்ரா வந்திருக்கலாம். காங்கோ அகெயின் கூடோஸ் டு தெம். குட் டேர்ன் அரவுண்ட். அந்த கொலம்பியா டிஃபீட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே இவங்க ஒரு வேளை வெளியே போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரெஸ்கியூ பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாங்க கடைசியில். தட்ஸ் மை தாட்ஸ் ஆன் திஸ் குரூப். போர்ச்சுகல் வந்து ஈஸி சைட் ஆஃப் த ப்ராக்கெட்டில் வந்து இல்லை டஃப் சைட் ஆஃப் த ப்ராக்கெட் போயிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்களே. வாட் தே டோன்ட் ரியலைஸ் இஸ் Argentina would rather prefer to play Portugal than they would prefer to play Colombia. அதுதான் உண்மை. உண்மையை சொல்லணும்னா வந்து அவனுங்க தான் தப்பிச்சு அந்த சைடு போயிட்டானுங்க. அவனுங்க இந்த சைடு ஃபார் த கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் நான் போர்ச்சுகல் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
அர்ஜென்டினாவை அடிப்பாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் குவார்டர் ஃபைனல்ஸில், இஃப் யூ கைஸ் ரிமெம்பர். ஸோ இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் எனி திங் தட் ஐம் ஸ்பீக்கிங், பட் போர்ச்சுகல் வந்து தே ஹவ் பீன் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னா உலகமாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் போர்ச்சுகல் தான் இந்த வேர்ல்ட் கப்பில். அண்ட் ரொபர்ட்டோ மார்டினஸ் நீ சொன்ன மாதிரி ஹவு டு ஃபக் அப் 2 கோல்டன் ஜென்ரேஷன்ஸ் ஃபீட் மாஸ்டர் கிளாஸ் தான், டவுட்டே கிடையாது. என்ன பண்றானுங்கன்னு புரியல. உன் டீம்ல 2 பேர் நல்லா ஆடி இருக்கானுங்க 2 மேட்ச், ஒன்னு ஜாவோ நெவெஸ், இன்னொன்னு பிரான்சிஸ்கோ கான்செசோ. 2 பேரையும் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு பெஞ்சில் போட்டு உட்காந்துருக்கேன். நீ இதெல்லாம் வந்து என்ன மேனேஜ்மெண்ட்னு எனக்கு புரியல. இன்னைக்கு கான்செசோ வரவே இல்லை. ரொனால்டோ இன்னைக்கு ஏன் அவ்வளோ நேரம் அந்த பிச்சில் இருந்தா when he was not able to run எனக்கு தெரியல. when you have Goncalo Ramos on the bench, when you have 75 million worth Goncalo Ramos on the bench, நீ எதுக்காக வந்து ரொனால்டோ வந்து ரொனால்டோ வந்து போன கேம் சூப்பரா ஆடினான், நம்மளும் தான் பேசணும் சூப்பரா ஆடினா, வேற லெவல் கோல் அடிச்சான்னு. இன்னைக்கு அவனால முடியல, அவனால ஓட முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஹியூமிடிட்டியில. எதுக்காக அவனை போட்டு அதுக்கு சேவ் பண்ணி அந்த குரோவேஷியா கேம்காக வைக்கலாம், பிகாஸ் குரோவேஷியா இஸ் நாட் கோயிங் டு பி an easy opponent அடுத்து வரப்போ. ஜாவோ ஃபெலிக்ஸ் has been decent without doing anything spectacular இப்போ வரைக்கும். மிட்ஃபீல்டு தான் இருக்கிறதுலே பெரிய டிசப்பாயின்மெண்ட் போர்ச்சுகலுக்கு. விட்டீனியாவும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் கிளப்புக்கு ஆடுறப்போ வேற மாதிரி பிளேயர்ஸா இருக்கானுங்க, இங்க வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி வெளில விட்டுக்கிட்டு இருக்கிறான் பால. இதுல ரெனாட்டோ வெகா has been the one standout for me போர்ச்சுகலுக்கு. அவனும் டியாகோ கோஸ்டாவும் they have been the two, அது பேக் லைன்ல they have been standouts for me. நூனோ மெண்டஸ் had one good game, Cancelo had one good game, Ruben Dias has been okay, nothing great, nothing bad. I really think they're going to struggle. Unless something drastic happens, I think they're going to struggle. அதுதான் என்னோட honest opinion about Portugal. கொலம்பியா நீ சொன்னதுல எனக்கு எதுவுமே டிஸ்அக்ரி பண்றதுக்கும் இல்ல, எதுவுமே இல்ல. such a nice team to watch. ஜப்பான் கூட one other team I'm really looking forward to at the World Cup னா கொலம்பியா தான். DR Congo வந்து குவாலிஃபை ஆனது ஒரு விஷயம்னா, they qualified as the best third place team. That is a massive achievement for DR Congo. Massive achievement for someone. I think they are playing a World Cup after 50 years or something. அந்த மாதிரி ஏதோ they have some record, they are playing after so many years. நீ நம்ம பாரகுவே பத்தி பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, DR Congo இதுதான் எங்க ஸ்டைல், we will sit with a 5-back system, கவுண்டர்ல தான் ஆடுவோம், பட் we will play that to perfection அப்படின்னு ஒரு கேம் ஆடுறானுங்க. so nice to watch. போர்ச்சுகல் கூட டிரா பண்றது not an easy feat. இன்னைக்கு வந்து இவங்க கூட வந்து உஸ்பெகிஸ்தான் கூட கம்பேக் வின்னு, deserves to be there. உஸ்பெகிஸ்தான் பொறுத்தளவுல கொஞ்சம் அண்டர் குக்ட் ஃபார் தி ஸ்டேஜ்ல எனக்கு தோணுச்சு. they have the talent இல்லாம இல்ல, பேங்கரா சாத்துறானுங்க உஸ்பெகிஸ்தான். மேட்சுக்கு மேட்ச் ஒரு பேங்கர் அடிக்கிறானுங்க, பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், அவ்வளவுதான். டேலண்ட் இருக்கு. நான் வந்து போர்ச்சுகல்ல மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க சம பண்ணிட்டீங்க. போர்ச்சுகல் நம்ம பேசினது அவங்க கிட்ட ஒரு குறைச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசினது அவங்களோட அட்டாக். அந்த ரொனால்டோ அப்படிங்கிற ஒரு கோல் ஸ்கோரிங் ஒரு மனுஷனை எடுத்துட்ட அப்படின்னா 2 விங்ஸ்லயும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கிரியேட்டிவிட்டி வந்து இந்த பக்கம் லியாவ் தான் இருக்கான், ஜோ ஃபெலிக்ஸ் விங்ஸ்ல ஆடுவானா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களோட மிட்ஃபீல்டுக்கும் டிஃபெண்டுக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அட்டாக் கொஞ்சம் கம்மியா இருக்கோ அப்படின்னு பேச்சு வந்தது. பட் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ஆனா அட்டாக் அவங்கள கைவிட்டதை தாண்டி நீ சொன்ன மாதிரி இந்த மிட்ஃபீல்டு ஜோ நெவஸும் விட்டீனியாவும் என்னடா பண்றீங்க நீங்க, எனக்கு புரியவே இல்லை. 2 பேரும் லிட்டரலா சைடுவே பாஸ் போட்டுன்னு இருக்கானுங்க. 2 பேரும் விட்டீனியாவும் ஜோ நெவஸும் சைடுவே பாஸ் போட்டு இருக்கானுங்க. நான் ஒரு பிச் மேப் பார்த்தேன், அவங்க ஒரு ஹீட் மேப்பு, எல்லா பிளேயர்ஸும் சுத்தி விட்டீனியாவுக்கு பாஸ் போடுறானுங்க. சரியா, விட்டீனியா தான் பாக்குறானுங்க. விட்டீனியா திருப்பி இந்த பக்கம் பிரிச்சு விட்டுட்டு இருக்கான், அங்கேயும் திருப்பி வாங்கிட்டு இருக்கான், திருப்பி பிரிச்சு விடுறான், வாங்குறான் பிரிக்கிறான். இதுதான் அவங்களோட டாக்டிக்கே. ஸோ இது வந்து ஒரு என்ன ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா ஒரு எலிட்டான ஒரு மிட்ஃபீல்டு. நம்ம பேசும்போது என்ன சொன்னோம், ஸ்பெயினுக்கு சண்டை செய்யற மிட்ஃபீல்டு இது சொல்லலாம்டா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த மிட்ஃபீல்ட்லேருந்து நம்ம எதுவுமே பார்க்கல அப்படிங்கும் போது ரொம்ப அண்டர்வெல்மிங்கா இருக்கு. நீ சொன்ன மாதிரி அதர் சைட் ஆஃப் குரூப் தே ஹாவ் டு ஃபேஸ் ஸ்பெயின், இஃப் தே கோ த்ரூ தே ஹாவ் டு ஃபேஸ் பிரான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குரோவேஷியா அடிக்கணும். இல்லை சொல்றேன், இந்த சைட்ல இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான்களான டீம்லாம் இருக்கு, விச் சோ கால் ஃபேவரட்ஸ். ஸோ ஒரே ஒரு மாற்று கருத்து, ஐ திங்க் ஜோ நெவஸ் ஹஸ் ஆக்சுவலி பீன் டீசன்ட் அந்த மிட்ஃபீல்ட்ல. ஐ திங்க் தி ப்ராப்ளம் ஹஸ் பீன் ப்ரூனோ அண்ட் விட்டீனியா பேர் வந்து டியாங் இல்ல, அதனால யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமா, ஜோ நெவஸ் வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல அந்த 3 பேர்ல ஜோ நெவஸ் தான் இருக்கிறதுலே டீசெண்டா இருந்திருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது, பர்சனல் நான் பார்த்த வரைக்கும். இன்னொன்னு, டேய் பெட்ரோ நெட்டோ வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுறா.
எத்தனை கிராஸ்டா போடுவீங்க பாக்ஸுக்குள்ள? கிராஸ் 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 வர. நீ வந்து லிட்டரலா அந்த நான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டால, நீங்க யாராச்சும் பாத்தீங்களான்னு தெரியல. அந்த மலையாளத்துல வந்து ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. லிட்டரலா கோல் கீப்பருக்கு வேலையே இல்லடா போர்ச்சுகல் கேம்ல. ஏன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றானுங்கடா. அவன் வந்து சத்தியமா ரொனால்டோ கூட வந்து சம்பந்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ரொனால்டோக்கு போடுறங்கிற பேர்ல கேவலமா கிராஸ் போடுறானுங்க. ஒரே ஒரு கிராஸ் நல்லா போட்டிருக்கானுங்க இப்போ வரைக்கும். அந்த ஜாவ் கேன்சல் ரொனால்டோ போட்டது 2 கிராஸ். ஆக்சுவலி பெட்ரோனெட்டோ வந்து ஜாவ்னவெஸ்க்கு போட்டதும் நல்ல கிராஸ். 2 நல்ல கிராஸ் போட்டிருக்கானுங்க. ஆனா அந்த 2 நல்ல கிராஸ் போடுறதுக்கு 2000 கேவலமான கிராஸ் போட்டிருக்கானுங்க. அது ஏன்டா அத்தனை கிராஸ் போடுறீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது. உள்ள மிட்ஃபீல்ட்ல பால ப்ரோக்ரஸ் பண்றதே தெரியாது போல. நீ சொல்ற மாதிரி விட்டினாக வந்தா வைரா பிரிச்சு விடுறான். வைரா பிரிச்சா விங்கருக்கு போறானுங்க. சரி விங்கருக்கு போறியே 1-on-1 விங்கர் வச்சிருக்கியா? இல்ல பெட்ரோனெட்டோவும் பெர்னார்டோ சில்வாவும் போட்டு ஆடுவேன்னு ஆடிட்டு இருக்கான் அவன் விங்கில. உனக்கு நீ விங்கரை வச்சுதான் ஆட போறா? ஒரு சைடு கான்சியஸா ஒரு சைடு ரஃபேலியாவை போட்டு ஆடு. அவனுங்களாவது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணட்டும். 1v1 விங்கரை போட்டு ஆடு, இல்ல ட்ரிங்காவை போட்டு ஆடு. எரிச்சல் தான், சரியான எரிச்சல். அவ்வளவுதான். அப்படியே நம்ம லாஸ்ட் கடைசி குரூப்புக்கு போவோம். குரூப் எல், இங்கிலாந்து, குரோேஷியா, கானா, பனமா. இங்கிலாந்து ஃபினிஷ் டாப் ஆஃப் த குரூப் 7 பாயிண்ட்ஸ் +4 கோல் டிஃப்ரென்ஸ், 2 வின். கானா கூட ஒரு ட்ரா. குரோேஷியா 6 பாயிண்ட்ஸில் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேம் இங்கிலாந்து கூட ஒரு பேங்கரான கேம் ஆடுறாங்க. 4-2 தோக்குறாங்க அந்த கேமு. பட் தே கம் பேக் வித் 2 வின்ஸ். பனமா கூட ஒரு 1-0 வின் அண்ட் 2-1 அகேன்ஸ்ட் கானா. கானா ஃபஸ்ட்டு கேம் வின் பண்ணுறாங்க பனமா கூட. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் தே லூஸ் டு குரோேஷியா. பட் 4 பாயிண்ட்ஸில் முடிச்சு தே ஹாவ் அ குட் 4 பாயிண்ட்ஸ் கேரண்டீஸ் தேர்ட் பிளேஸ் குவாலிஃபிகேஷன் ஃபார் தெம். ஸோ 3 டீமும் குவாலிஃபை ஆகுறாங்க இதில். பனமா வந்து 3 games 3 losses அவுட் ஆஃப் த குரூப். இங்கிலாந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ஐ ஸ்டில் ஐம் வெரி சஸ்பிஷியஸ் ஆஃப் இங்கிலாந்து டூயிங் செமிஃபைனல்ஸ்லாம் போயிடுவாங்க. எப்படியாவது ஸ்கேம் பண்ணி போயிடுவாங்க, அது ஒன்று இருக்குது. பட் குரோேஷியா கேம் பார்த்துட்டு ஓகே ஐ கேன் சி த தாமஸ் டூக்கெல் இஃபெக்ட் இன் த டீம் அப்படிங்கிறது குரோேஷியா கேமில் தெரிஞ்சுது. பட் அந்த கானா கேம்லேயும் சரி, கடைசியாக ஆடின பனமா கேம்லேயும் சரி, இட் லுக் லைக் அ சவுத் கேட் இங்கிலாந்து. ஒரு சவுத் கேட் இங்கிலாந்து எப்படி ஒரு 60 நிமிஷத்துக்கு ஸ்னூஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட்டு எப்படியோ ஹாரி கேனோ இல்லை ஒரு பெலிங்கமோ இல்லை ஒரு எவனோ வந்து ஏதாவது ஒரு கோல் அடிச்சிருவான், கடைசியில் 1-0 2-0 அப்படின்னு வின் பண்ணிடுவாங்கல்ல. அந்த மாதிரி கடைசி 2 கேம் இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டில் ஹாவ் மை டவுட்ஸ் ஆன் ஹவு குட் இங்கிலாந்து கேன் பி. பட் தே காட் த ரிசல்ட்ஸ். 7 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டாங்க. டிஆர் காங்கோ கூட நெக்ஸ்ட் ரவுண்டில் ஆடுவாங்க. குரோேஷியா நான் அவ்வளோவா பார்க்கல. அவுட் சைட் த இங்கிலாந்து கேம் நான் பெருசாக குரோேஷியா கேம்ஸ் பார்க்கல. பட் லுக்ஸ் லைக் Sukic has been playing well for them and somehow they have been getting the goals. Second finish பண்றாங்க as expected in the group. Ghana I haven't seen much, so no thoughts on Ghana and Panama. இங்கிலாந்து பொறுத்த அளவில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த 3 கேம்ல they had 1.5 good games, 1.5 bad games. அதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. பட் இதை ஒரு இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் கொஞ்சம் யோசிச்சேன்னு வச்சுக்கேன். I don't think this is an issue for them. ஏன்னா as the tournament goes on, they will face lesser teams like Ghana, they will face lesser teams like Panama. அந்த மாதிரி டீம்ஸ் கம்மியாயிட்டே வருவாங்க. They will face more teams like Croatia who will open up the game தான். And when Croatia opened up the game for England, they looked so good. அந்த ஒரு கேம்ல வந்து இங்கிலாந்து வந்து they looked so good. அதனால வந்து I feel England வந்து they will get better as the tournament goes on. ஏன்னா அவங்களோட பிரச்சனை வந்து லோ பிளாக் உடைக்கிறதா இருக்கு. லோ பிளாக்ல உடைக்கிற டீம்ஸ் வந்து வெரி ஃபியூ டீம்ஸ், பெரிய டீம்ஸ் யாருமே இப்போ லோ பிளாக் ஆடுறது இல்லை. முந்திலாமாவது இட்டாலி ஆடுவானுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ டோர்னமெண்ட் போக போக இங்கிலாந்து வந்து இன்னும் ஸ்ட்ராங். டாக்டிக்கே கிடையாது, அது வந்து வைப்ஸ். ஸோ பெரிய டீம்ஸ் ஆட ஆட இங்கிலாந்து வில் கீப் கெட்டிங் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ I feel people will be pleasantly surprised by how far England go in the World Cupல. நீ சொல்ற மாதிரி ஸ்கேம் பண்ணி போவாங்கன்னு எனக்கு தோணுது, நல்லா விளையாடியே போவாங்கன்னு தோணுது. தட் இஸ் மை ஒப்பீனியன். அவ்வளவுதான். குரோேஷியா நீ சொன்ன மாதிரி நான் அந்த ஒரு கேம் தான் பார்த்தேன். இங்கிலாந்து குரோேஷியா கேமோட அந்த ஒரு கேம் தான் பார்த்தேன். They looked decent without looking spectacular, but that is always Croatia. அதுல ஒண்ணுமே there's nothing new. அவங்க எப்பவுமே அப்படியேப்பட்ட ஒரு டீம் தான். I won't be surprised if they beat Portugal. சத்தியமா சொல்றேன், I won't be surprised. And
கானா நான் பார்க்கவே இல்லை, அந்த ஒரு இங்கிலாந்து கேம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். நோ ஐடியா. அண்ட் கடைசி டீம் என்ன? பணமா நோ ஐடியா, நோ ஐடியா, அகைன் நோ ஐடியா. ஷூரா. நான் வந்து இங்கிலாந்து நான் வந்து 2 கேம் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த கானா கேம் நம்ம பார்த்து சேர்ந்து தூங்கிட்டேன். ஐயோ மொரட்டு கேமுங்க அது. ஐயோ தெரியாதனமா அதுக்கு வாட்ச்ல அங்கே போட்டு நாங்கப்பட்ட பாடு இருக்கே, அந்த மாதிரி தான் அது போச்சு அந்த கேமு. இது ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா ஆனாங்க. ஒரு 2 சான்ஸ் வந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே குடன்ட் டூ. அது வந்து ஏதோ ஹாரி கேன் வந்து ஓப்பன் மிஸ் பண்ணிடுவான் வந்து ஒன்று, அப்புறம் ஒரு ஹெட்ரு ஒன்று மிஸ் ஆகிடும். ஸோ ஜெண்டா போட்டாங்களாமே. ஆமா ஜெண்டா வேற போட்டானுங்க. ஸோ அது கணக்கு, அந்த கணக்குல எழுதிடலாம் வந்து. பட் நான் வந்து பிரணவோட ஒத்து போறேன்ப்பா. நான் வந்து இங்கிலாந்து ஐ திங்க் தாமஸ் டூஷல் ஹி இஸ் அ மேனேஜர் ஹூ நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங். ஸோ அதனால அதே மாதிரி எனக்கு இங்கிலாண்டும் வந்து தே நோ வாட் தே ஆர் டூயிங். அந்த மாதிரி தான் தெரியுறாங்க ஒரு டீம் வந்து. அந்த மாதிரி தான் தெரியுது இந்த டீம் பார்க்கும்போது. ஸோ ஐ திங்க் they will come good தான் எனக்கு தோணுது. இங்கிலாந்து வந்து I don't think it's going to be easy for the teams who are going to play against England. So I think they are going to deep and they have the players too. ஆண்டனி கார்டன் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் இருக்கும்போது என்ன பயம்? ஒரே ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இன்ஜுரிஸ் மட்டும்தான். பட் அவனுங்க கிட்ட இருக்க டேலண்ட் பூலுக்கு அவனுங்க அதை மேனேஜ் பண்ணிடுவானுங்கன்னு நான் நம்புறேன், என்ன இன்ஜுரியா இருந்தாலும். நான் உனக்கு சொன்னேன் அதான் கேட்கலையா? கவனிச்சேன். ஆனா கடந்து போயிட்டீங்க. இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் இருக்கா லெஃப்ட் விங்கர், என்ன பயம் எனக்கு புரியலையே இங்கிலாந்துக்கு. யாரு மார்க்கஸ் ராஷ்போர்டா? ஆண்டனி கார்டன் பேசுவா அதை பத்தி. ஸோ யா அதனால வந்து ஐ திங்க் இங்கிலாந்து ஷுட் பி ஃபைன். அண்ட் குரோஷியா யூஷுவல் குரோஷியா தாங்க. அவங்க வந்து பிக் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னா குரோஷியா இல்லாமல் இருக்காது. அண்ட் லூகா மாட்ரிஸ் ஹஸ் பிகம் த ஓல்டஸ்ட் பிளேயர் டு கிவ் அன் அசிஸ்ட். ஸோ என்ன அச்சீவ்மெண்ட் பாருங்க. இந்த பக்கம் நம்ம மெஸ்ஸியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது மாட்ரிஸ் டீம் இருக்கக்கூடாது, சென்சேஷனல். இந்த வயசுல வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் போடுறதுலாம் வந்து வேற லெவலில். ஸோ ரெஸ்பெக்ட் லூகா அப்படின்னு சொல்லிட்டு குரூப்லாம் முடிஞ்சிருச்சு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி நானும் ஸ்ரீராமும் ஒரே பாயிண்ட எக்ஸாக்ட்டா அக்ரி பண்ணிருக்கோம். It took how many groups da to get கடைசி குரூப் கடைசி டீம் groups for us to agree on something. சத்தியமா. Yeah. Penalty da டேய். Okay. Come on guys, give penalty to Canada. சரி சொல்லுங்க guys. அடுத்து அப்படியே இதுக்கு போவோம். நாக் அவுட் நீ ஷேர் பண்ணனா அப்படியே பேசிடலாம்டா. ஆமா. இதோட நம்ம குரூப் ஸ்டேஜோட ரிவ்யூ முடிஞ்சது மக்களே. அண்ட் நாக் அவுட் ஸ்டேஜஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் வி ஸ்பீக் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் கனடா ஆடுறாங்க. நில்னு தான் போயிட்டுருக்கு. அதனால் அந்த கேம் ரிசல்ட் இன்னும் எங்களுக்கு தெரியாது. பட் வி வில் டூ அவர் ப்ரிடிக்ஷன்ஸ். சரி, நம்ம குரூப் ஸ்டேஜில் சில தவறுகள் செஞ்சோம் ப்ரிடிக்ஷன்ஸில். ஸோ இப்போ வந்து வி ஹவ் ஹேட் அ குட் சான்ஸ். எல்லா டீமும் ஆடுறத பார்த்துட்டு எப்படி ஆடுறாங்க என்னன்னு ஒரு பெட்டரான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் சரி திருப்பி நம்ம இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுவோம், நாக் அவுட் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இந்த டைம் ரிவர்ஸ் ஆர்டரில் போய் ஸ்ரீராம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிட்டோம். இந்த மாதிரி என்ன மாட்டி விட்டானுங்க மக்களே. இப்போ பாருங்கள் எப்படி பட்டுன்னு பண்ணுறாங்க. இன்னும் அவன் சொன்ன மாதிரி ஒரு ரிசல்ட் தெரியல. பட் ஐ திங்க் கேனடா ஆர் கோயிங் த்ரூ. ஓகே. ஜெர்மனி ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுதுங்க. நெதர்லாண்ட்ஸும் நல்லா விளாண்டுருக்கானுங்க, மொராக்கோவும் நல்லா விளாண்டுருக்கானுங்க. ஆனால் ஐ திங்க் நெதர்லாண்ட்ஸ் தான் போகணும்னு தோணுது. இன்னும் மொராக்கோ கிட்ட அந்த ஒரு இது ஐ திங்க் பிரேசில் ஃப்ரான்ஸ் போட்டு போயினே இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இந்த வைக்கிங் வந்து பார்க்கறத நிறுத்த போகிறோம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். ஐ திங்க் ஐவரி கோஸ்ட் ஆர் கோயிங் த்ரூ. மெக்சிகோ 9 பாயிண்ட் வாங்கியிருக்கானுங்க. ஆனால் ஐ திங்க் ஈக்குவேட்டர் அவன்கிட்ட அந்த ஜெர்மனி ஜெயிச்சதுக்கப்புறம் ஐ திங்க் ஈக்குவேட்டர் வந்து வேற மாதிரி வரும்னு தோணுது. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் மெக்சிகோ கோயிங் ஹோம். இங்கிலாந்து யூஎஸ்ஏ போய் தொலை. பெல்ஜியம் அல்ஜீரியா. பெல்ஜியம் சரியா விளாட்ல. பட் போர்ச்சுகல் குரோவேஷியா. ஐ திங்க் குரோவேஷியா. மாத்திட்டான், ஸ்கிரிப்டை மாத்திட்டான். ஸ்பெயின் ஆஸ்திரியா. ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து செனகல். சுவிட்சர்லாண்டுங்க. இந்த மாதிரி சுவிட்சர்லாண்டுங்க. ஆக்சுவலாக இது வந்து அவன் தப்பாக இருக்குது. இட் இஸ் பெல்ஜியம் வர்சஸ் செனகல் அண்ட் சுவிட்சர்லாண்ட் வர்சஸ் அல்ஜீரியா. ஸோ பட் ஓகே, நீ இங்கே இருக்கிறதுக்கு தான் பதில் சொல்ல முடியும்.
பெல்ஜியம் vs செனகல் தான் அது ஆக்சுவலா. அண்ட் சுவிட்சர்லாந்து அப்படியா? ஆமா ஆமா. பெல்ஜியம் vs செனகல் தான் நீ யார் சொல்லுவ? பெல்ஜியம் தான். சரி. சுவிட்சர்லாந்து vs அல்ஜீரியானா? சுவிட்சர்லாந்து தான். ஓகே. அப்ப அப்படியே போ. அவ்வளவுதான். ஆனா இது மாறுமோ அந்த டிரா? இல்ல இல் பி ஃபைன். நீ போ. சரி இப்போ இதுக்கு நாங்க சொல்றோம் மக்களே, அவ்வளவுதான். ஓகேவா? அர்ஜென்டினா சாரி வர்டே. கொலம்பியா வேற லெவலில் ஆடுறாங்க கொலம்பியா. ஸோ யா Egypt. Yeah. ரவுண்ட் ஆஃப் 16 வாங்க. ஜெர்மனி பிரான்ஸ். ஃப்ரான்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்கப்பா ஃப்ரான்ஸு. இதில் நெதர்லாண்ட்ஸ் தான். கனடா வந்து ஓகே, பட் நெதர்லாண்ட்ஸ் டூ குட். பிரேசில் ஐவரி கோஸ்ட், பிரேசில். ஈக்வெடார் இங்கிலாந்து. குரோஷியா ஸ்பெயின். யூஎஸ்ஏ பெல்ஜியம். வெளியே போங்க பாவி. அர்ஜென்டினா எஜிப்ட். அர்ஜென்டினா கொலம்பியா சுவிட்சர்லாந்து. கொலம்பியா குவார்டர் ஃபைனல். இங்க பாருங்க எப்படி இருக்கு, ட்ரீம் மாதிரி போட்டிருக்கேன் மக்களே. பாருங்க இதுதான் ஸ்கிரிப்ட். பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, அர்ஜென்டினா. I think France, Argentina. I think France. தேர்ட் பிளேஸ் ஸ்பெயின் வச்சுக்கோ. ஸ்பெயின். ஓகே. சேவ் பண்ணலாம் போல. சேவ் பண்ணிடு. ஸ்ரீராம்னு பேர் போட்டு சேவ் பண்ணு. ஐயோ சேவ்லாம் பண்ணாதீங்கப்பா. எங்கேயாவது போட்டு ரிசிப்ட்ஸ் கலெக்டிங் மை ரிசிப்ட்ஸ். ஒரு மாதிரி கோளாறு தான் போட்டிருக்கேன். பார்ப்போம். ரைட்டு, ஒரே நிமிஷம். அடுத்தது மக்களே, யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க. என்னடா அர்ஜென்டினா ஸ்பெயின் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃப்ரான்ஸ் சப்போர்ட் பண்ணு. ஃப்ரான்ஸ் டூ மச் குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது மக்கள். எனக்கு வந்து டூ மணி எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ். யார் வேணால் மேட்சை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. ஸோ ஓகே பிரணவ், யுவர் டர்ன். ஓகே. கனடா, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், பிரான்ஸ், நார்வே. இது ஜப்பானா? ஜப்பான் அடி வாய்ப்பு பார்க்கலடா இருக்கு. இந்த நல்லா வேர்ல்ட் கப்ல. நீ இன்னும் வாக்கல ஜப்பான் அடி இந்த வேர்ல்ட் கப்ல. மெக்சிகோ, இங்கிலாந்து, யூஎஸ்ஏ, பெல்ஜியம், போர்ச்சுகல். போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போர்ச்சுகல். போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு குரூப் இல்ல குரூப் ரிவ்யூல போட்டு பொலான்னு பொழந்துட்டு ரவுண்ட் ஆஃப் 32 போர்ச்சுகல் அப்படின்டா. சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா, கொலம்பியா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், வாங்க எல்லாம் வழிக்கு வாங்க. நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், இங்கிலாந்து, பிரணவ் ஹாஸ் ஸ்டாக்ஸ் ஆன் ஜப்பான் போலயே. ஸ்பெயின், என்ன இப்போ ரேஜ் பில் பண்ண போறான்டா. யூஎஸ்ஏ. என்ன இப்போ ரேஜ் பில் பண்ண போறான். யாரு? ஹோஸ்ட்ரா யூஎஸ்ஏ. ஓகே ஓகே. அர்ஜென்டினா, கொலம்பியா, நெதர்லாண்ட்ஸ்,
ஆடா பாவி. சரி ரைட்டு சொல்லுங்க, கண்டினியூ. ஸ்பெயின் யூஎஸ்ஏ. தம்பி தப்பு. ஸ்பெயின். ஜப்பான் இங்கிலாந்து. இங்கிலாந்து. அர்ஜென்டினா. நெதர்லாந்து ஸ்பெயின் இங்கிலாந்து அர்ஜென்டினா. நெதர்லாண்ட்ஸ். அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. தேர்ட் பிளேஸ் இங்கிலாந்து. நைஸ். ரைட்டு, நான் தான் பாக்கியா இப்போ. வாங்க 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 வாங்க, கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதே. எத்தனை என் கூட அக்ரி பண்ற, எத்தனை ஸ்ரீராம் கூட அக்ரி பண்றாரு பாப்போம். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா கனடாவா? கனடா. ஜெர்மனி பரகுவே ஜெர்மனி. நெதர்லாண்ட்ஸ் மொராக்கோ மொராக்கோ. முடிச்சிட்டான். I think yes, I think Morocco is this is round of 32 exit. ஆல்ரெடி ஒன்று ராங்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பிரசில் ஜப்பான், ஐ திங்க் ஸ்டில் பிரசில் வில் பீட் them. நல்ல ரொம்ப எண்ட் டு எண்டாக இருக்கும், பட் பிரசில் ஜெயிச்சிருவாங்க. ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் ஃப்ரான்ஸ். ஐவரி கோஸ்ட் நார்வே, ஐ திங்க் ஹாலண்ட் கண்டினியூஸ், வைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூஸ். மெக்சிகோ ஈக்குவடார், ஐ வில் பேக் மெக்சிகோ. ஏன்னா மெக்சிகோ ஹோமில் ஆடுறாங்க, ஹோமில் அன்பீட்டன் சோஃபார். அண்ட் யா மெக்சிகோ. இங்கிலாந்து டிஆர் காங்கோ இங்கிலாந்து. யூஎஸ்ஏ பாஸ்னியா யூஎஸ்ஏ. பெல்ஜியம் அல்ஜீரியா. பெல்ஜியம் செனகல்ல ஆக்சுவலாக. ஆமா ஆமா ஆமா. ஐ திங்க் நீங்கள் சொன்ன 2 யூரோப்பியன் டீம்ஸுமே வெளியே போயிடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அல்ஜீரியா கேன் பீட் சுவிட்சர்லாண்ட் ஹேவ் நாட் பீன் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் செனகல் ஆல்சோ வில் பீட் பெல்ஜியம். ஸோ இவங்க 2 பேரும் ப்ரோக்ரஸ் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. போர்ச்சுகல் சுவிட்சர்லாந்து வந்து கொஞ்சம் அண்டர்ரேட்டடா இருக்காங்கன்னு தோணுது இந்த வேர்ல்ட் கப்ல. ஐ திங்க் தே பீன் குட். செனகல் அல்ஜீரியா போடுவாங்கன்னு ஐ ஃபீல். போர்ச்சுகல் குரோவேஷியா, ஐ வில் கோ குரோவேஷியா. ஸ்பெயின் ஆஸ்ட்ரியா ஸ்பெயின். அர்ஜென்டினா கேப்பர்டே அர்ஜென்டினா. கொலம்பியா கானா கொலம்பியா. ஆஸ்திரேலியா ஈஜிப்ட், ஐ வில் சே ஆஸ்திரேலியா. ரவுண்ட் ஆஃப் 16 ஜெர்மனி ஃப்ரான்ஸ். கனடா மொரோக்கோ. பிரசில் நார்வே. வாவ். I think it's their time now. இல்ல சர்ஃப் போர்ட் டைம். கூனியா அண்ட் வினி. இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஏதோ ஒரு மேட்ச்ல நிக்கும். It cannot sustain until the end. அதே மாதிரி தான் ஹாலண்ட் நின்றுன்றான் அவன். ஆமா, சிஸ்டம் சூப்பரா ஆடுறானுங்க. ஹாலண்ட் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்லாம் கிடையாது. மெக்சிகோ இங்கிலாந்து. வினிஷியஸ் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் ஏதோ ஒரு கேம்ல வந்து அவனுக்கும் ஒரு பேட் டே வரும். அடுத்தது வந்துடும், கவலைப்படாத. அடுத்த கேம்ல வந்துடும். ஆமா, அடுத்த கேம்ல வந்துடும். மெக்சிகோ இங்கிலாந்து. குரோவேஷியா ஸ்பெயின். யூஎஸ் அல்ஜீரியா யூஎஸ். அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா. செனகல் கொலம்பியா. ஐ திங்க் நிறைய நம்மளுக்கு சேமாக தான் வந்திருக்கு. ஃப்ரான்ஸ் மொரோக்கோ ஃப்ரான்ஸ். ஸ்பெயின் யூஎஸ்ஏ ஸ்பெயின். பிரசில் இங்கிலாந்து. அர்ஜென்டினா கொலம்பியா அர்ஜென்டினா. ஐ திங்க் செமிஃபைனல்ஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஆமாம், எனக்கு மட்டும் ஐ திங்க் ஃப்ரான்ஸ் அண்ட் ஐ திங்க் அர்ஜென்டினா. அண்ட் நீ ஃப்ரான்ஸ் சொன்ன, நான் வந்து அர்ஜென்டினா சொல்கிறேன். பேக் டு பேக்கு. நானும் நீயும் ஒரே வின்னர் தான் அப்போ. ஆமாம், வின்னர் ஒன்று தான், ரூட்டு தான் வேறு. ஆனால் அர்ஜென்டினா ரூட்டு ஒரே இதுதான் நினைக்கிறேன், அதே ரூட்டு தான் நினைக்கிறேன். ஸ்பெயின் இங்கிலாந்து, ஐ திங்க் ஸ்பெயின். பட் எஸ், தட் வாஸ் அர்ஜென்டினா போயிருக்கீங்க. ஆமாம்,
2 பேரும் அர்ஜென்டினா போயிருக்கோம். நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க? இதுவா? ஃப்ரான்ஸை சொல்லியிருக்கீங்க. எஸ் மக்களே, தட் வாஸ் த குரூப் ஸ்டேஜ் அண்ட் நாக் அவுட் குரூப் ஸ்டேஜ் ரிவ்யூ அண்ட் நாக் அவுட் ப்ரிடிக்ஷன்ஸ். ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. பட் பொறுமையாக உட்காந்து பாட்டாக பாருங்கள், பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்மின் டியூட்டிஸாக வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேர்ல்ட் கப் ஆரம்பித்ததுலேருந்து சப்போர்ட் ஹஸ் பீன் வெரி வெரி இமென்ஸ். நல்ல சப்போர்ட் வந்திருக்கு. நிறைய புது வியூவர்ஸும் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் அப்படியே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரம் ராகவ், ஸ்ரீராம் அண்ட் பிரணவ். அடுத்த வாட்சாளங்கள் சந்திப்போம். டேக் கேர்.